ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸிங்கான ஜாலியான சூப்பரான ஒரு அனிமேவா பார்க்க போகிறோம். ஒருவேளை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது மேபி உங்களுக்கு பிடிக்காம போகலாமே தவிர்த்து ஒரிஜினல் அனிமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ஹீரோ அண்ட் அவனோட அட்வென்ச்சரஸ் பார்ட்டி ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. ஹே ஹியூமன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. வேற வேர்ல்டுல இருந்து ஹீரோஸ் சமன் பண்றதுக்கான ஒரு ரிச்சுவல் நடக்குது. 3 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்க கூடவே சேர்த்து நம்ம ஹீரோவா வந்திருக்கான். அவங்க எபிலிட்டிஸ் அப்ரைஸ் பண்ற கோயிட் கூட நிக்கிற ஒருத்தர் அப்ரைசல் பண்ணி பாக்குறான். ஒருத்தர் ஹோலி ஸ்பாட் யூசர், இன்னொருத்தி மேஜிக் யூசர், இன்னொருத்தி லைட்னிங் மேஜிக் யூசர். கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்களே தவிர்த்து தனியா நின்னுட்டு இருக்க நம்ம கதையோட ஹீரோவை யாரும் கண்டுக்கிடல. அப்புறம் தான் ஒருத்தர் பார்த்து நம்ம ஹீரோவா அப்ரைசல் பண்ணி பார்த்தா முகோடா சுயாஷி 27 வயசு ஆகுது. யுனிக் ஸ்கில் ஆன்லைன் ஷாப்பிங்னு போட்டிருக்கு. எங்க வேற எதுவும் டேலண்ட் இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா இல்லன்னு அவங்க சொல்லிட்டு உங்களை தெரியாதனமா சமன் பட்டோம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பேருக்கு கிங் முன்னாடி வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அனதர் வேர்ல்ட் ஹீரோஸ் உங்க ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவன் கிங் சொல்லவும் நாங்க உங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. நான் ஒரு ஹீரோ இல்ல, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கே தெரியும். நான் வேற வாழ்ல சேர்ந்தவன் தெரியாம ஒரு நார்மல் லைஃப் இங்க வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 20 கோல்டு காயின்ஸ் கொடுத்து இங்க வந்துடாதன் கிங் அனுப்பி வச்சிருந்தாரு. நான் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால தான் எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கடையில போய் ட்ரெஸ் மாத்துறான். அடுத்தது தேவையான சாப்பாடு வாங்குறான். அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரி இடத்துல ரோமோ எடுத்து தங்குறான். நல்ல வேலை ஹீரோ டைட்டில் கொடுத்து என்ன சண்டை போட சொல்லல. ஆனா அந்த கிங்க பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஸ்டேட்டஸ் ஓபன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவன்கிட்ட என்ன ஸ்கில் பவர்லாம் இருக்குங்கிறத பாக்குறான். அப்ரைசல் ஐட்டம் பாக்ஸ் ஸ்கில் இருக்கு அண்ட் யூனிக் ஸ்கில் ஆன்லைன் ஷாப்பிங்னு போட்டிருக்கு. கம்ஃபோர்ட் ஆன்லைன் அட இதையா ஒர்க் ஆக மாட்டேங்கி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த ஆன்லைன் க்ளோசரி போட்டு கிளிக் பண்ணுவோம். அதுவே ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி சேஞ்ச் ஆகுது. இன்டர்நெட்ல ஆன்லைன்ல நம்மளால என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாமே அதுல இருக்கு. சாப்பிடறதுக்கு நம்ம ஹீரோ சில சாப்பாடு வாங்குறான். காசு போடுங்கன்னு ஒரு பாக்ஸ் வருது. ஒரு சில்வர் காயின் நம்ம ஹீரோ அதுக்குள்ள போடவுமே பர்ச்சேஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோக்கு டெலிவரியும் ஆகுது. ஒரு பன்னு வாட்டர் பாட்டிலும் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிருப்பா, அது வந்துடுச்சு. வேற வேர்ல்டுல இருந்தாலும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜஸ்ட் காசு மட்டும் என்கிட்ட இருந்தா போதும், எதனால நான் இதுல வாங்கலாம். முதல்ல இந்த கண்ட்ரியை விட்டு நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ எல்லார்கிட்டயும் வழி கேட்டு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். நீ ரொம்பவே லக்கி தம்பி, இந்த ஊர்ல இருந்து வெளியே போற கடைசி கேரேஜ் இதுதான், சரி வந்து ஏறிக்க அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்தி நம்ம ஹீரோவை இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறவர் கேட்கவும் சோப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஐட்டம் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும் அது ரொம்ப லக்ஸரியஸ் ஆனது, எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லவா. அப்ப அப்ரைசல் ஸ்கில் நம்ம ஹீரோ கேட்கிறான். காமன் பீப்புள் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. கில்ட் அப்படி இல்லைன்னா கிங்டம் ராயல்ட்டில மட்டும்தான் அப்ரைசல் பண்றதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற வேர்ல்ட்ல இருந்து வந்த ஹீரோஸ் எல்லாம் அப்ரைசல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லவும் மத்தவங்க முன்னாடியே ஸ்கில்ஸை காட்டினா சந்தேகப்படுவாங்க, நான் ரொம்பவோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவா. ஆமா நீங்க இங்க போறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. நான் இந்த கண்ட்ரியை விட்டு பக்கத்து கண்ட்ரிக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க தம்பி. கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டர்ல கூடிய சீக்கிரம் பிரச்சனை வரப்போகுது, பார்டர் எல்லாத்தையும் மூடிடுவாங்கன்னு அவர் சொல்லவோ அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த கிங்டம் விட்டு வெளியே போறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையுமே தடை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ விசாரிச்சு பாக்குறதுல இந்த கிங்டம் விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்க. வெளியே போனோம்னா நடந்து போறதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்ல, ஆனா அப்படி போனாலுமே அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிச்ச ஆளுங்க சொல்றாங்க. மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குமா, சரி அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு கில்டில் போயிட்டு நான் பக்கத்து கண்ட்ரியான கிங்டம் ஆஃப் வீனனுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் நடந்தா போற பாடி கார்டா சில அட்வென்ச்சரஸ் தேவை அப்படின்னு சொல்லவோ அது லென்த்தியான ட்ரிப்பா இருக்கு, டோட்டலா அதுக்கு 7 கோல்ட் காயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. இந்த ரெக்வஸ்ட்க்கு இவ்வளவு விலையா நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாருமே இந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் கேட்கறாங்க, அதனாலதான் விலை அதிகம்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அந்த கோல்டு காயினை கொடுக்குறான். வீனர் உங்க டீம் ஃப்ரீயா இருக்கீங்களா, இவர் கூட கிங்டம் ஆஃப் வீக்கன் போகணும் அப்படின்னு ரிசப்ஷன் கேள் சொல்லவும் அவனும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். என்னோட பேர் முக்கோட நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு போற வழியில உங்களுக்கு தேவையான சாப்பாடு நான் பாத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்ப நாளைக்கு காலையில கிளம்பலான்னு வீனர் சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி ரெடியா இருக்கேன்னு சொல்றான். வின்சென்ட், ரீட்டா, ரேமான், பிராங்கா அப்படின்னு வீனர் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சரி வாங்க கிளம்பலான்னு போறான். இப்போ மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. என்ன முக்கோட அவங்க கிட்ட ஐட்டம் பாக்ஸ்லாம் இருக்கு போல அப்படின்னு வின்சென்ட் கேட்கவும் நான் அதிகமா டிராவல் பண்ணுவேன் அதான் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக் ஸ்டவ் பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ரீட்டா பாக்குறா. அங்க இருக்கிற வில்லேஜ்ல போயிட்டு மேஜிக் சர்க்கிள் வச்சிருக்கிற ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ் போய் பார்த்தா அது 50 கோல்டு காயின் சொல்றாங்க. ஆன்லைன்ல வாங்கினா இது சீப்பாவே கிடைக்குமேன்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ அதை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ எல்லாருக்கும் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறா. இப்படி ஒரு டிஷ் நாங்க பார்த்ததே இல்லையே, நம்ம சாப்பிட்டு எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, வித்தியாசமா இருந்தாலும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. ரொம்பவே காஸ்ட்லியான சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வீனர் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி கேட்கவும் இல்ல இது ரொம்பவே சீப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி சாப்பாடுக்கு தேங்க்ஸ் வீனர் சாப்பிடுறான். கூட இந்த ட்ரிப் ரொம்ப போரிங்கா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஜாலியா இருக்குன்னு வின்சென்ட் சொல்றான். அவர் எதுக்காக வேற கிங்டம் போறாருங்கிறத நம்ம கேட்க கூடாது, எஸ்கார்ட் பண்றது மட்டும் தான் நம்ம கடமை, அதை கரெக்டா பண்ணுங்க கைஸ், அடுத்த சாப்பாடு நேரம் வரதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீனர் சொல்றான். இப்போ இவங்க போற வழியில ரீட்டா மான்ஸ்டர்ஸ் வர்றதை சென்ஸ் பண்றா. வீனரும் வின்சென்டும் போயிட்டு டக்குன்னு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றாங்க. பிராங்கா அடிப்பட்டவங்களை ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த சைடு ஒரு ரெட் போர் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீட்டா சொல்லவும் சாதாரண காட்டு பண்ணி தானே நம்ம அதை அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சேஃப்டி படுத்திட்டு அவங்க எல்லாரும் போய் ஃபைட் பண்ணி அதை கொள்றாங்க. ஹீரோங்க அட்வென்ச்சரஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பண்ணியோட முக்கியமான சில பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி
குடிக்கிறதுக்கு சில விஷயங்களையோ சாப்பிட்றதுக்கு சில விஷயங்களையோ எடுத்து வச்சுக்கிடுறாங்க. இது அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போறது கஷ்டமே அவங்க யோசிக்கவும், நான் வேணா என் ஐட்டம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லி வீனர் சொல்றான். இப்போ நைட் ஆக போறதுனால டின்னர் சமைக்கலாம்னு இவங்க முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவோட சமையலுக்காக எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. இப்படி வெறிக்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேலை செய்ய தோடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவங்களும் சரின்னு திரும்பிக்கிடுறாங்க. தேவையான காய்கறி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டோவும் அது கூடவே பிரெட்டையும் சேர்த்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்றான். இந்த சூப்போட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே அப்படின்னு ரீட்டா பாக்குறா. எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு காலையில சாப்பாடை விட இது வேற லெவல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கோம், ஆனா இது நாள் வரை இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல. சாப்பாடு சாப்பிட்ட உடனே அப்படி பாடியில வேற லெவல் எனர்ஜி வருது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஒருவேளை என்னோட சாப்பாடு தான் அதுக்கு காரணமா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சு நம்ம ஹீரோ அவங்கள அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் லெவல் எல்லாமே ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மிஸ்டர் முக்கோடா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்கப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படின்னா அனதர் வாட்டி சாப்பாடு சாப்பிட்றது மூலியமா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் பவர் அதிகமாகுது. விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன சமைக்க சொல்லி என்ன அடிமையாக்கிடுவாங்க. இதை யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒரு மான்ஸ்டர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல நம்ம கிங்டம் ஆஃப் வீனருக்கு போயிடலாம். இன்னைக்கு நைட் நம்ம இந்த இடத்துல கேம்ப செட் பண்ணலாம் அப்படின்னு வீனர் சொல்றா. தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வர மத்தவங்க போறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனோட ஆன்லைன் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரட்டாவே வச்சிருக்கான். இவங்க ஃபர்ஸ்ட் நாள் வேட்டையாடினா அந்த பன்னியோட கறியை எடுத்து அதை நல்லா சாஸ்ல ஊற வச்சு கேபேஜ் அப்படியே பொடி பொடியா நறுக்கி தேவையான அளவு ஆயில் ஊத்தி இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படியே அந்த கறியை நம்ம ஹீரோ சமைக்கவுமே ஸ்மெல்லே அவங்களுக்கு வேற லெவல்ல சூப்பரா வருது. ஜிஞ்சர் ஃப்ரைடு பண்ணி கறியை இப்ப நம்ம ஹீரோ ரெடி பண்ணி முடிக்கிறான். பார்க்கும்போதே எல்லாருக்கும் நாக்குல லிக்கி போடுது. வாயில வச்சா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ரெட் பேரோட மீட் இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது அப்படின்னு பிராங்கா சொல்றா. கேபேஜ் நீ பச்சையா போட்டிருந்தாலுமே இது சூப்பரா இருக்கு அப்படி ரேமன் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுறான். நான் இதை பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி வீனர் அதை டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேன். ட்ரீட்டாவோ ட்ரை பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோவோட சாப்பாடு ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. இது எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் இப்போ வெளியே வருது. நம்ம ஹீரோ பின்னாடி அது பிறகு எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கைஸ் என்னாச்சு உங்களுக்குலாம் சாப்பாடு எதுவோ ஒதுக்கிடலையா நம்ம ஹீரோ கேக்குறா. பின்னாடி பாருன்னு அவங்க சொல்றாங்க. வென்றரா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹியூமன் எனக்கு அந்த சாப்பாடை கூடு அப்படின்னு அது சொல்லப்போ சரி நம்ம ஹீரோவோ அதை போய் கொடுக்குறான். இந்த ஃபெண்டரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு பத்தாது அப்படின்னு சொல்லவும் அப்ப நான் சமைக்கிறவரை வெயிட் பண்றியா நம்ம ஹீரோ கேக்குறா. சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும் ஐட்டம் பாக்ஸ்ல வச்ச போர் மீட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சமைச்சு கொடுக்குறான். பத்தாது இன்னும் இன்னும் அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கவோ சரி நம்ம ஹீரோவோ சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். பெண்டரோ டேஸ்டா இருக்கு இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லி போர் மீட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, கம்மியா சாப்பிட்டாலும் என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவோ என்னது இது கம்மியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஹியூமன், ஏன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, நான் உன்னோட ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் பேசக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வீனர் பார்ட்டியே இதை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நான் என்னோட ஃபேமிலியரா கான்ட்ராக்ட் போட்டுக்கிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இல்ல வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வரவோ அது மறைச்சுக்கிட்டே இருக்கு. ஒத்துக்கோன்னு மத்தவங்க ஒளிஞ்சிருந்து சிக்னல் கொடுக்கவும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எந்திரிச்சிங்க வா நம்ம கான்ட்ராக்ட போட்டுக்கிடலாம் அப்படின்னு அதோட தலையை நம்ம ஹீரோவோட தலையில மட்டும் அவ்வளவுதான் கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போல இருந்து நான் உன்னோட ஃபேமிலியர், நீ தான் என்ன பாத்துக்கிடணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல, நீ தான் எனக்கு 3 வேளையோ சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப எனக்கு ஒரு பேர் வைன்னு அது சொல்லவும் போச்சின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் உன்னோட பப்பி கிடையாது நல்ல பேரா வைடான்னு அது சொல்லுது. ஆச்சின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னடா ஒரே நாய் பேரா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கவும் சரியாப்பா ஃபெல் இது எப்படி இருக்குன்னு கேட்கவும் ஃபெல் நல்லா இருக்கு இதுவே என் பேரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. வில்லேஜ்குள்ள நம்ம ஹீரோவா அவன் கார்ட்ஸ் என்டர் ஆகுறாங்க. எல்லா மக்களையும் இவங்களை பார்த்து பயந்து ஓடவும் என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு லெஜெண்டரி ஃபெண்டர் நம்ம கூட இருக்கிறத பார்த்தா யார் தான் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வீனர் சொல்லவும் கண்டிப்பா செக் பாயிண்ட்ல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இந்த ஃபெண்டர் நினைச்சா ஒரு கண்ட்ரியவே மொத்தமா அழிக்க முடியும், அவ்வளவு பவர்ஃபுல் இது. கிங்டம் ஆஃப் வீனனுக்குள்ள போனா எல்லாரும் ஒன்ன தேடி வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரை விட்டு வேற கிங்டம் போகணும்னு நினைச்சது யாரையும் என்ன கண்டுக்கிட கூடாதுங்கிறதுக்கு தான். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஓமலை யாராச்சும் கை வச்சா அவங்க என்ன தாண்டி தான் வரணும் அப்படின்னு அந்த ஃபெண்டர் சொல்லுது. இப்போ லஞ்ச் டைம்ங்கிறதுனால சாப்பாடு செஞ்சுதான் அது கேட்கவும் சரி நம்ம ஹீரோவை எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யறான். எனக்கு மீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெண்டர் கேட்கவும் உனக்கு தேவைன்னா நீயே போய் வேட்டையாடி கொண்டு வா, இருந்த மீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு நேத்தே நீ காலி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் வேட்டையாடிக்கு வரேன்னு போது முக்கோடா தேவைன்னா எங்களோட மீட் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீனர் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் ஃபெல்க்கு சாப்பாடு தேவைன்னா அவனே போய் வேட்டையாடுறது தான் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லெஜெண்டரி ஃபெண்டர் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ சாப்பாடு சூப்பரா இருக்கு நீ உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. வேட்டையாடி கொண்டு வந்துட்டான் ஃபெல் வந்து கொடுக்கவும் பீராங் மான்ஸ்டரான ராக் பேடா அப்படின்னு சொல்லி வீனர் பாக்குறான். இதோட பல்லு இறக்க எல்லாமே மார்க்கெட்ல நல்ல வேல்யூ போகும்னு சொல்லவும் எனக்கு அதோட கறி மட்டும் தான் தேவைன்னா மத்ததை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபெல் சொல்லவோ அவங்களும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ இன்கிரீடியன்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி ஃபெல் கொண்டு வந்து அந்த ராக் பேட் கறியை வச்சு சமைச்சு டெரியாக்கி அண்ட் ஆனியன் சூப்பர் ரெடி பண்றான். எனக்கு எங்கன்னு ஃபெல் கேட்கவும் உனக்கு நிறைய செய்யணும்ல சோ கொஞ்சம் வெயிட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல நிறைய சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா இப்ப இவங்க பார்டரை ரீச் பண்றாங்க. நம்ம கூட இருக்கிறதுனால சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து வார்க்கு தயாராக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வீனர் வந்து முன்னாடி போறான். சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையுமே இப்ப சுத்தி வளைக்கிறாங்க. இந்த ஃபெண்டர்
ஃபெண்டர் வாங்க கூட ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பெரிய கார்டு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஃபெண்டரால ஏதாச்சும் ஆபத்து வந்தா நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு சொல்லவும் ஃபெல் நீ லெஜெண்டரி மான்ஸ்டர்ங்கிறதுனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க நீ இந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணுவியான்னு கேட்கவும் நான் ஒன்றும் மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி மூளை இல்லாதவன் கிடையாது ஹே ஹியூமன் நீ எனக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் நான் உன் கண்ட்ரியை எதுவோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ கேட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சரி ஓகே நாங்க எங்க கண்ட்ரிக்குள்ள உங்களை அலோ பண்றோம்னு அவர் சொல்றாரு இல்ல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சரியா நம்ம ஹீரோ சொல்லவோ சரின்னு அதுவும் சொல்லுது நீ மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லவோ எங்கப்பா லெஜெண்டரி ஃபெண்டரியே இவன் மிரட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் அவங்க காடை காமிச்சு உள்ள போறாங்க ஆனா அட்வென்ச்சரர்ஸ் கார்டு இல்லாதவங்க 2 சில்வர் காயின்ஸ் கொடுத்தாதான் என்டர் பண்ண முடியும்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவை கொடுக்குறான் ஒரு வழியா சேஃபா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் உன்கிட்ட லெஜெண்டரி ஃபெண்டரி இருக்குங்கிறதுனால நிறைய நோபல் மண் உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்ட வருவாங்க அப்படின்னு வீணர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவோ டைம் வர்றப்ப பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் அம்மா நீ இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி வீணர் கேட்கவும் நான் இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்ப அட்வென்ச்சரர் கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அட்வென்ச்சரஸ் கார்டு இருந்துச்சுன்னா டாக்ஸ் கிட்ட தேவையில்லை நிறைய இடத்துக்கு ஃப்ரீயா போகலாம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்ல ஃபெல் புடிச்சிட்டு வர மான்ஸ்டர்ஸையும் தோலை உரிச்சு புச் பண்ணி தருவாங்க சோ அதுக்காகவே நீ அட்வென்ச்சரர் கில்ல சேரணும்னு சொல்லுவோம் ஆனா எனக்கு ஒரு மெர்ச்சன்ட் கடை நடத்தணும்னு ஆசை அட்வென்ச்சரரா இருக்கிறதா இல்ல மெர்ச்சன்ட் ஆகிறதா நம்ம ஹீரோ யோசிக்கவும் நீயே ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது 2 கில்டுலயே ஒரு பர்சனால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இன்னொரு சிட்டிக்கு உள்ள போறதுக்கு டாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருந்தாங்க ஒரு நோபல் மன்னோட சர்வன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாஸ்டர் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு நீங்க அவர் எஸ்டேட்டுக்கு வாங்கலன்னு சொல்லுவோம் நான் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன் இல்ல வாங்கன்னு அவர் கூப்பிட்டுறாரு நம்ம ஹீரோவை அவன் ரொம்ப கம்பல் பண்ணுவோம் அவனுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல உன்னோட மாஸ்டர் என் பவர் அடையணும்னு தானே ஆசைப்படுறான் மரியாதையா இங்க இருந்து ஓடிடு உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் என்னை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ஃபெல் மரட்டமா அவன் அங்க இருந்து ஓடிடுதான் ஒரு நோபல் மண்ணை பாகிச்சுக்கிட்டா பிரச்சனை ஆனா ஃபெல்ல எதிர்க்கிறதுக்கு இந்த இடத்துலயே யாரும் கிடையாது ஒரு ஏன்ஷியன் டிராகன் மட்டும் தான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ஸ் சொல்லவும் இங்க டிராகன்ல இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி நான் அது கூட ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும் அப்படியான் ரீட்டா ஆச்சரியப்படுதா உன்னை சேஃப்டியா எஸ்கார்ட் பண்ணிட்டோம் எங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வீணரும் அவனோட ஆளுங்களும் திரும்ப அவங்க அட்வென்ச்சர் கில்டுக்கே கிளம்புறாங்க உன்னோட சாப்பாடு தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அட்வென்ச்சரர்ஸ் கில்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறான் அது போக ஃபெல் வேட்டையாடி கொண்டு வந்த சில மான்ஸ்டர் பார்ட்ஸ் வித்தாதான் காசு கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் கில் போலான்னு முடிவு பண்ணி ஃபெண்டரோட உள்ள என்ட்ராகவுமே எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க நான் ஒரு மெர்ச்சன்டா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்டும் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுல 5 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் இருக்கு நீங்க எந்த மாதிரி மெர்ச்சன்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் நான் டிராவலிங் பண்ற இடத்துல மேபி ஃபுட் ஸ்டால் ஓபன் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ லோவஸ்ட் அயன் ரேங்க் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்க கில்டு கார்டு கொடுக்கவும் நீங்க ஐட்டம்ஸ் எங்க வாங்குவீங்களான்னு கேட்கவும் ஆமா நீங்க கொண்டு வர ஐட்டமை பொறுத்து அதுக்கு காசை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாளைக்கு கொண்டு வர நம்ம ஹீரோ வந்துருதான் மான்ஸ்டர்ஸை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க நீ வெளியே தான் தங்கணும்னு சொல்லவும் அது பரவாயில்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஃபெல்லுக்கு தேவையான லெவலுக்கு நம்ம ஹீரோ இப்போ சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான் ரைஸ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது இப்போ தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ஹீரோ ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்ணிருந்தான் சாப்பாடு ரெடியான்னு ஃபெல் கேட்கவும் வெயிட் பண்ணுப்பா என்ன சமைக்க விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னொரு அடுப்பையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இப்போ 2 அடுப்பையும் வச்சு ஒரே நேரத்துல சமைச்சிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சாச கடைசியா ஊத்திட்டு இந்தான்னு கொடுக்கவும் வா சூப்பரா இருக்கு இன்னும் வேணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை கொடுக்குறான் இது டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் போட்ட சாஸ் கார்லிக் ஃபிளேவர் ரெண்டாவது டயக்கான் ஃபிளேவர் இப்போ இது ஆனியன் டார்ஃபல்னு நிறைய ஃபிளேவர்ல நம்ம ஹீரோ சாஸ் ஊத்தி அதுக்கு கொடுக்குறான் நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த சாஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லவும் கார்லிக் ஃபிளேவரா சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டவ்ல வச்சிருந்த ரைஸ் ரெடி ஆகுது அதுல நம்ம ஹீரோ கறி எல்லாம் வச்சு சாஸை ஊத்தி வேற லெவல்ல சாப்பாடு ரெடி பண்றான் ஆமா நீ மட்டும் என்ன தனியாதையோ சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கோ கொண்டா அப்படின்னு ஃபெல் கேட்கவும் சரி நம்ம ஹீரோ கொடுக்குறான் அரிசியெல்லாம் ஆடு மாடுங்க தான் சாப்பிடுன்னு நினைச்சேன் ஆனா அது இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரைஸும் பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லுது என்னோட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் நம்மளால வாங்க முடியுது விஷயங்கள் நடந்துருச்சு நம்ம ஹீரோ தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு தேவையானது நான் இப்பவே ரெடி பண்ணணும் அப்படின்னு இதையோ செஞ்சு வைக்கிறான் அடுத்த நாள் மெர்ச்சன்ட் கில்டுக்கு போயிட்டு இதுதான் நான் சொன்ன ஐட்டம் இதை எவ்வளவுக்கு வாங்குவீங்கன்னு கேட்கவோ ரிசப்ஷனிஸ்ட் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா இது தப்பான ஐடியாவோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மிஸ்டர் மூக்கோட இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அவங்க ஸ்பெஷலா கூட்டிட்டு போறாங்க நான் கில்டு மாஸ்டரா இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் ஆனா இவ்வளோ ஹை குவாலிட்டி பெப்பரையும் சால்ட்டையும் நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு இது எங்க கிடைச்சதுன்னு கேட்கவும் ஆன்லைன்ல வாங்கினேன் நான் எப்படி இவர்கிட்ட சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் யோசிக்கிறத பார்த்தாலே புரியுது பிசினஸ் பண்றவங்க எப்பவோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க சரி ஓகே இந்த ஹை குவாலிட்டி பெப்பர் அண்ட் சால்ட்டை நான் மொத்தமா 14 கோல்டு காயின்ஸ்க்கு வாங்கிக்கிட்டுதான் சொல்லுவோம் நான் அதை வெறும் 5 காப்பர் காயின்ஸ்க்கு தான் வாங்கினதுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் புரியுது நான் கம்மியா சொல்றேன்ல 15 கோல்டு காயின் 16 17 அப்படின்னு அவர் கூட்டிக்கிட்டே போறாரு 17 தான் ஃபைனல் சொல்லுவோம் எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு வெறும் 10 காப்பர் காயின்க்கு வாங்கினதை 17 கோல்டு காயின்க்கு நம்ம ஹீரோ வித்துட்டான் 17 கோல்டு காயின்ஸ் எனக்கு ரொம்ப நாளைக்கு தேரும்னு நினைக்கிறேன் சரி அட்வென்ச்சர் கில்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான் வெளில நம்ம ஹீரோ வெளியே தான் விட்டுட்டு வந்திருக்கான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லவும்
ஓ அப்படியா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு அப்படின்னு அங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் லேடி கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்டுறா. இதாவா கில்ட் கார்டு, நீ ஜி ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ, எஃப் ரேங்க் ரெக்வஸ்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், கில்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது வேற பண்ணணுமா, இருக்கிறதுலே டாப் ரேங்க் எஸ் ரேங்க் தான், அதுக்கப்புறம் ஏ டு ஜி வரை இருக்கு. ஜி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்டையாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், இல்லைனா கில்ட் கார்டு வேலிடிட்டி இருக்காது. அப்புறம் உனக்கு அதில் அடிப்பட்டாலோ செத்தாலோ நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு மெடிசனல் கேதரிங் ரெக்வஸ்ட்டை நம்ம ஹீரோ எடுக்கிறான். எனக்கு பசிக்குது, நைட் செஞ்சு தந்த அந்த ஸ்டேக்கை செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கவும், அது டேஸ்டா இருந்துச்சான்னு கேட்கவோ, டேஸ்ட்டுங்கிற வார்த்தையில அதை விவரிக்க முடியாது, ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஃபெல் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமா, கார்லிக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு டேஞ்சரஸ், ஃபெல் இதை சாப்பிட்டுட்டு இருக்கானே, இது இவன் பாடியை அஃபெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபெல்ல அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரென்த், எபிலிட்டி, ஸ்கில், மேஜிக்னு எல்லாமே மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. நீ உண்மையிலேயே லெஜெண்டரி மான்ஸ்டர் தானே, என் கண்ணுக்கு நீ பார்க்க ஒரு ஃபுட்டி மாதிரி தான் தெரியுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃபுட்டியான்னு ஃபெல் கேட்க நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல இருந்து தூங்கி எழுந்துச்சு வரான். இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் ஜாப் பண்ண போறப்ப அந்த மெடிசனல் ஹெல்ப்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்ச கழுவிட்டு இருந்தா, ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன நீ எனக்கு கடுக்கடவே மாட்டேங்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ சமைச்சு கொடுக்குறான். எனக்கு இன்னும் வயிறு ஃபுல் ஆகலப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லுது. நம்ம கிட்ட இருந்த இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதான், வேணா நான் மெடிசனல் ஹெர்பை கலெக்ட் பண்ற இந்த டைம்ல நீ போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு ஃபெல் கிளம்பிட்டு கொஞ்சம் நிக்குது. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இல்லாத நேரம் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு யார் டேஸ்டான சாப்பாடு தருவா, அது போக இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை போட்டு விட்டு போகுது. இந்த பேரியர் ஒன்று ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புது. ஃபெல் சாப்பாடு தவிர்த்து வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்ரைசல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தேவையான மெடிசனல் ஹெர்ப்ஸை புல்லுக்குள்ள ஈஸியா கண்டுபிடிக்கிறான். அடா எங்கன ஒன்று இருக்கு, அதான் அங்கே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ நிறைய ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு தேவையான இன்கிரீடியன்ஸை நம்ம ஹீரோ ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்றான். வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியான நறுக்கி அதை நல்லா பொன்னிறமா வர லெவலுக்கு வறுத்து கிரவுண்ட் மீட் அப்புறமா கேன் மீட் சாஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஹீரோ சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்றான். வெள்ள வேட்டையாடி ராக் பாடியா கொண்டு வருது. நான் நிறைய வேட்டையாடி இருக்கேன், பட் எல்லாத்தையும் கொண்டு வர முடியல, ஃபாரஸ்டோட எட்ஜில் அதை எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். நம்ம ஹீரோவோ ஒரு வழியா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு, வெயிட் பண்ணி இப்பவே சாப்பிட்றாத, இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா போட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சீசன் நம்ம ஹீரோ போடுறான். என்னதுப்பா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, ஸ்பெகட்டி வித் மீட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபெல்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ போடுறா. பா இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நான் காத்திருந்ததுக்கு தகுந்த ஒரு பெர்ஃபெக்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லுது. மோஞ்சி ஃபுல்லா சாசா இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஃபெல் வேட்டையாடி வச்சிருக்க மத்தத போய் பார்த்தா ஒரு பெரிய மவுண்டனே இருக்கு, எல்லா வகையான ரேர் மான்ஸ்டர்ஸையும் அதை வேட்டையாடி வச்சிருக்கு. மத்ததெல்லாம் ஓகே, இந்த ஆர்க்கையுமா வேட்டையாடி வச்சிருக்க, இதெல்லாம் சாப்பிட முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு காலத்துல மக்கள் இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, இது சாப்பிடக்கூடிய மீட்டான்னு ஃபெல் சொல்லவும், மக்கள் இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் லைட்டா கொமட்டிட்டு வருது. சரி ஹெர்ப்ஸை போயிட்டு நான் அட்வென்ச்சர் கில்ல கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் மேல ஏறிக்கோ நம்ம ஸ்பீடா போகலாம் அப்படின்னு ஃபெல் நம்ம ஹீரோவை மேலே ஏற்றிக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா போறான். அது போன ஸ்பீடுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிருதான். கொஞ்சம் விட்டா நான் செத்துருப்பேன், ஒருவேளை நான் கீழே விழுந்திருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒன்றும் ஏன் பிரச்சனை இல்லைன்னு அது சொல்லவும், நான் செத்துட்டா உனக்கு வேற வேர்ல்டு சாப்பாடை யார் சமைச்சு தருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு ஃபெல் மனசுக்குள்ள யோசிக்கி, ஏங்கப்பா இவ்வளோ ஹனமா நீ நிறைய கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த கில் லேடி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண ஹெர்ப்ஸ்க்கான காசை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. மொத்தமாக சேர்த்து 9 சில்வர் காயின் அண்ட் 3 காப்பர் காயின்ஸ். எங்க சில மான்ஸ்டர்ஸ் நான் வேட்டையாடி வச்சிருக்கேன், அதை நீங்க புஷ் பண்ணி தருவீங்களான்னு கேட்கவும், நீ வேட்டையாடினியான்னு கேட்கவும், வெளியே இருக்கிற என் ஃபேமிலியர் தான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். எதை பார்த்தா எக்ஸைட் ஆகாத அந்த கில் லேடி வெள்ள பார்த்து எக்ஸைட் ஆகுறா. அந்த அட்வென்ச்சர் கில்லையே ஒரு புச்சர் இருக்காரு, மொத்தமா ஏன்டா 5-6 இருக்குன்னு சொல்லவோ, அப்ப இங்க எடுக்காத பின்னாடி வா அங்கதான் இடம் இருக்கு அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ்ல அப்ப உண்மைதான் போல, அந்த லெஜெண்டரி ஃபெண்டரர் இப்போ உன்னோட ஃபேமிலியரா இருக்காமே அப்படின்னு அவர் கேட்கவோ, ஆமாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லா மான்ஸ்டரையும் வெளியே எடுத்து போடுதான். எல்லாம் ஏ ரேங்க் பி ரேங்க் லெவலா இருக்கு, இதோட கரிங்க மட்டும் தான் எனக்கு தேவை, இதுல இருக்கிற மத்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கில்லையே கூட வித்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இதுல நிறைய கறி வருமே, அவ்வளவோ உனக்கு தேவையானவர் கேட்கவோ, தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய மான்ஸ்டர் இருக்கு, இதை புஷ் பண்ண நாளைக்கு காலையில ஆயிருன்னு சொல்லவும், இன்னைக்கு சாப்பாடுக்கு ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் மட்டும் வெட்டி தரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ, ஆர்க்க வெட்டி தரேன்னு அவர் சொல்றாரு. வெள்ளோ அது ஓகே தான் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு ஆர்க்க அவர் புஷ் பண்ணி கொடுக்குறாரு. இதை வச்சு என்ன சமைக்கிறது, பார்ஸ்லி இருக்கு, சீஸ் இருக்கு, வேற என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஐட்டம் பாக்ஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அது கெட்டு போறதுக்கு முன்னாடி அதை காலி பண்ணணுன்றதுக்காக முட்டையை வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஏதோ ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கறியில முக்கி எடுத்து ஃப்ரைங் பேன்ல வச்சு நம்ம ஹீரோ அதை குக் பண்றான். இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபெல் வந்து பாக்குது. ஆனா இது இன்னும் முடியல, இது மேல கொஞ்சம் நேத்து மிச்சம் இருந்த மீட் சாவைஸ போட்டா இப்போ இது முடிஞ்சது, சாப்பிட்டு பாரு நம்ம ஹீரோ கொடுக்குறான். வா இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, அதுலயும் எக்ஸ்ட்ராவா நீ இந்த ரெட் கலர்ல ஏதோ ஊத்திருக்கியா, அது ஃபிளேவர் இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு ஃபெல் சொல்லுது. இது ஆர்க்க மீட்டுன்னு நினைச்சாலே சாப்பிடணுமான்னு பயமா இருக்கு. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவை சாப்பிட்டு பாக்குறான். ஆனா அது ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில புச்சரை பார்க்க நம்ம ஹீரோ போறான். கறி எல்லாத்தையும் அவர் தனியா
தனித்தனியா வெட்டி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வித்து அதுக்கான காசு அப்படின்னு கொடுக்குறாரு. 200 கோல்டு காயின்ஸ் இருக்கு. எங்கப்பா இவ்வளோ கனமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு ஃபென்ட்ரேட்டர் ஃபேமிலியரா வச்சிருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இது ஆர்க்கோட டெஸ்டிக்கல் மெடிக்கல் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணுவாங்க. ரெட் போரோட ஃபேங்ஸ் இதை கிராஃப்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னு இப்படியே ஒவ்வொரு பார்ட்ஸையும் அவர் காமிக்கிறாரு. அண்ட் ஒரு மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ள மேஜிக் கிறிஸ்டல் இருந்துச்சு, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. உன்னோட ஃபேமிலியர் உண்மையிலேயே ஃபென்ட்ரேட் தானே? மற்ற சில பேர்லாம் அதை கிரேட் உல்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒரு அட்வென்ச்சரருங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. யாராச்சும் கேட்டா இது கிரேட் உல்ஃப்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது போக இப்ப நிறைய மணி வேற இருக்கே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நாளா இதே டவுன்ல இருக்கோமேன்னு ஃபெல் கேட்கவோ, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய மீட்டை பார்த்தது எனக்கு அதுக்கு முன்னாடி பசிக்குப்பா அப்படின்னு சொல்லப்போ, சரி நான் ஏதாச்சும் ஸ்பெஷலா செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போறாங்க. இடிஞ்சு போன சில பில்டிங் இருக்கு, இந்த இடத்துல இன்னைக்கு நைட் தாங்களா அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஃபெல் இன்னைக்கு ஒன்னால தான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கோம், சோ உனக்கு ஸ்பெஷலா ஒன்னு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னு அதர் வேர்ல்டு மீட் அதுல ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கவும், என்னடா தண்ணியா வருது, மழை பெய்தான் நம்ம ஹீரோ பார்த்தா சீக்கிரம் சமைச்சு தாப்பா அப்படின்னு சொல்லி ஃபெல்டா நாக்குல எச்சி ஊறிட்டு இருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோ சமைக்காம ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கிறதையே டைரக்டா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டா. நிறைய வகையான டிஷ் நம்ம ஹீரோ ஃபெல்க்கு கொடுக்குறா. இது எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபெல் சாப்பிட்டு இருக்கவோ, மெயின் டிஷ் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ஒரு மீட்டை நம்ம ஹீரோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி அதை இப்ப சமைச்சிட்டு இருக்கான். இது இவ்வளவு குட்டியா இருக்கேன்னு ஃபெல் கேட்கவோ, சைஸை பார்த்து எடை போடாத, இதை மட்டுமே நான் 2 சில்வர் கார்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃபெல் அதை சாப்பிட்டு பார்க்கவுமே இது வேற லெவல்ல இருக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா என்னோட வேர்ல்டுல இதுக்காகவே தனியா ஆடு மாடுகள் எல்லாம் வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னது சாப்பிட்றதுக்காகவே ஸ்பெஷலா ஆடு மாடுகள் எல்லாம் வளர்ப்பாங்களா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, ஏன் இங்க அப்படி பண்ண மாட்டாங்களா நம்ம ஹீரோ கேட்கறா. இல்லப்பா உங்க வேர்ல்டோட புது ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, அதெல்லாம் நம்ம இந்த வேர்ல்டுல சாப்பிட்றதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எனக்கு இருக்கிற எனர்ஜிக்கு ஒரு ஏஜிய டிராகனே வந்தாலும் நான் அதை போட்டு தள்ளிடுவேன், எனக்குள்ள இப்போ அவ்வளோ எனர்ஜி இருக்கு அப்படின்னு அது சொல்லவும், நம்ம ஹீரோ ஃபெல்ல அப்ரைசல் பண்ணி பார்த்தா அதோட எல்லா ஸ்கில் மேஜிக் எபிலிட்டி எல்லாமே 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் போய் வேட்டையாடிட்டு வந்துட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பேரியரை போட்டு விட்டுட்டு, ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணாலும் இந்த பேரியர் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல் போகுது. டெலிவரிக்கு வந்த அட்டை எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேல பெட் போட்டு ஹீரோ படுத்து தூங்குறான். நம்ம ஹீரோ மேல ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால மான்ஸ்டர் எதுவுமே நம்ம ஹீரோ பக்கம் நெருங்காது. ஸோ ஜாலியா தூங்குறான். நார்மலா இருக்கிறத விட நான் இப்போ ரொம்பவே லைட்டா ஃபீல் பண்றேன். இந்த சாதாரண ராக் பாடெல்லாம் பார்த்து அது எனக்கு ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் தேவை அப்படின்னு ஃபெல் வந்து இஷ்டத்துக்கு கடலப்படுற எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சாவடிச்சு வேட்டையாடிட்டு இருக்கு. ஒரு ஆர்க்ஸ் கூட்டமே நின்றுட்டு இருக்கு. ஃபெல் அதுங்க எல்லாத்தையும் அசால்ட்டா கொண்டுட்டு இருக்கு. கடைசியில ஒரு வழியா ஒரு ரேரான ஆர்க் ஜெனரல், ஆனா இதுவுமே ஒரு அன்வர்த்தி ஆப்போனன்ட் தான் அப்படின்னு அதையும் ஃபெல் அசால்ட்டா கொள்ளுது. இப்போ எல்லா மிருகங்களையும் கலந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. ஃபெல் அதோட லைட்டிங்கை யூஸ் பண்ணி அதுங்களையுமே ஈஸியா வேட்டையாடுது. இப்போ அப்படியே காலையில வரைக்கும் ஃபெல் வேட்டையாடிட்டே இருக்கு. ஒரு நைட்ல நீ இவ்வளோ வேட்டையாடிட்டியா, இது கைமரா தானே நம்ம ஹீரோ கேட்கவோ, இதையுமே நான் ஈஸியா தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். இனிமே அவனுக்கு ஜாப்பனீஸ் பிளாக் பீஃப் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும். வழக்கம் போல நம்ம ஹீரோ ஃபெல்க்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். காக்டேஸை சமைச்சு சாப்பிட்டா இவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு ஃபெல் சாப்பிட்டுட்டு இருக்கவும், லெமனை போட்டு நம்ம ஹீரோ ராக் பட் மீட்டை கொடுக்கவும் இதுவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்றான். நம்ம ஹீரோ தனியா இப்ப பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆமா நீ வேட்டையாடும் போது உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணுவேன்னு கேட்கவும், சின்ன சின்ன மான்ஸ்டர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மேஜிக் வச்சே கொண்டுருவேன், என்கிட்ட எல்லா மேஜிக்கும் இருக்கு, முக்கியமா நான் ஒரு வின் மேஜிக் யூசர், காடஸ் நெரோட பிளஸிங்கும் எனக்கு இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லவும், ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்கை பார்க்குற சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் பேரியரே மேஜிக் தானே, அதை உனக்கு எத்தனை மட்டும் போட்டு விட்டுருக்கேன்னு ஃபெல் சொல்லவும், ஆனா இதை பார்க்கறது சூப்பரா இருக்கு, எனக்கும் மேஜிக் கத்துதாயே நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஜஸ்ட் உனக்கு இருக்கிற மேஜிக் ஸ்கில்ல இமேஜின் பண்ணா போதும், நீ திங்க் பண்ற ஷேப்ல அது வரும், நீ மெயினா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண கத்துக்கோ, அதுதான் சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், இவன்ட்டு போய் ஐடியா கேட்ட பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓகே இமேஜின் பண்ணா வந்துடும், அவ்வளவுதான் ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. மேஜிக் ஃப்ளோவை உன் பாடியில ஃபீல் பண்ணாதான் உன்னால அதை யூஸ் பண்ண முடியும், என் மேல கை வை, மேஜிக் ஃப்ளோ ஆகுது உன்னால ஃபீல் பண்ண முடியுதா, இப்படியே நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ ஓரளவு ஃபயர் பாலை யூஸ் பண்ண கத்துக்கிட்டான். ஆனா அது ரொம்பவே வீக்கா இருக்கு. நீ என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உன்னால ஃபாஸ்டா மேஜிக்கை கத்துக்கிட முடியும். ஸோ ஃபைட் பண்ணுன்னு ஃபெல் சொல்லவும், நான் ஒன்றும் ஃபைட் பண்ணுறதுக்குலாம் மேஜிக் கற்றுக்கிடல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லாத நேரம் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவேன், அதுக்காகவாச்சும் நீ மேஜிக் கற்றுக்கிடணும், இப்போவே நம்ம போகிறோம் அப்படின்னு காப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஃபெல் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஃபயர் பாலை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவா, அதுங்க நிறைய இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஃபெல் கத்தவும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வருது. ஓடாமல் ஃபைட் பண்ண அப்போ தான் மேஜிக் இன்க்ரீஸ் ஆகும், ஃபயர் பாலை தூக்கி ஆடி நிறைய ரூபாங்களாம் இருக்கு, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோவை ஃபயர் பாலை தூக்கி அடிச்சுட்டு அது லைட்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் கல்கடிக்கு கீழே விடுறான். அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது, ஆனால் ஃபெல்லோட பேரியர் வந்துட்டு நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேரியர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா காப்ளின் நிறைய சுத்தி வளர்க்குது. ஃபயர் பால் நம்ம ஹீரோ இஷ்டத்துக்கு தூக்கி அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பெரிய ஃபயர் பாலா கிரியேட் பண்றா, அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் பண்ணுது. ஓவரா மேஜிக் பண்ணா ஸ்டண்ட் போகும்னு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கி விழவும், ஃபெல் கரெக்டா டைமிங் அங்க வந்துருதான். இப்போ நைட்டு மாதிரி நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஃபெல் கேட்கவும், ரொம்பவும் மோசமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ ஆசைப்பட்டபடி ஃபயர் பால் நல்லா சூப்பரா யூஸ் பண்ண கத்துக்கிட்டல,
அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஸ்லோவா யூஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படி பண்ணாதான் நீ மேஜிக்கை சீக்கிரம் கத்துக்கிட முடியும்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு காப்ளின் குரூப்குள்ளேயோ தூக்கி போடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எப்படியோ உனக்கு மேஜிக் கிடைச்சிருச்சுலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்ப புதுசா ஃபயர் மேஜிக் ஸ்கில் இருக்கு. இந்த என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஃப்ட். இந்த காப்ளின் கிங் குள்ள கண்டிப்பா ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும். உனக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஃபெல் கொடுக்கவும் என் லெவலுக்கு இதெல்லாம் தோக்கடிக்கிறது கஷ்டம். நீ உண்மையிலேயே அமேசிங் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா அப்படின்னா நீயே இன்னைக்கு அன்னைக்கே மாரி ட்ரீட் வைக்க கூடாது. ஜாப்பனீஸ் பிளாக் பீஃப் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தாயே அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் லாஸ்ட் டைம் நீ அதை சாப்பிட்டாப்பா என்ன பண்ணான்னு மறந்தியா? கண்டிப்பா அதை மட்டும் திரும்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு பசிக்குன்னு ஃபெல் சொல்றான். வேற சாப்பாடு செய்யற நம்ம ஹீரோ இருந்துச்சா மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ணது நம்ம ஹீரோக்கு இன்னும் டயர்டாக இருக்கு. என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாது, இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே டேரெக்டாக பிரெட் கேக் அப்படின்னு ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதெல்லாம் இனிப்பாக இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்கவும் நான் மீட் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஃபெல் சொல்கிறான். இதையும் சாப்பிட்டு பாரு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மெலன் பிரெட் நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல இது அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் வித்தியாசமா நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஃபெல் அதையுமே மொத்தமாக காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தாப்பா அப்படின்னு நிற்கிறான். உனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போலியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ நிறைய எடுத்து அதுக்கு கொடுக்குறான். ஸ்வீட் சாப்பிட்டா உனக்கு சுகர் வந்துடும் இல்லை பல்லு சொத்தையாரும் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னெல்லாம் எந்த நோயும் பாதிக்காது, ஏன்னா வென் காடஸ் நின்று என்ன பிளஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். காடஸ் ஒருத்தங்களுக்கு பிளஸிங் கொடுத்தாங்கன்னா பாய்சன் நோய் இது எதுவுமே அந்த பர்சனை அட்டாக் பண்ணாது அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அதனால தான் நீ வென் மேஜிக் சூப்பரா யூஸ் பண்றியான்னு கேட்கவும் ஆமா நார்மலாவே அதை சூப்பரா யூஸ் பண்ணுவேன், காடஸ் பிளஸிங்க்கு அப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேன்னு சொல்லவும் ஆனா இது சீட்டிங், நான் மட்டும் கஷ்டப்பட்டு மேஜிக் கத்துக்கிட வேண்டியது இருக்கு, புத்தா காட்ஸ் யாராச்சும் என்னவோ பிளஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். மேல இருந்து இது எல்லாத்தையுமே காடஸ் ஆஃப் விண்டான நென்ட்ரேட் பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ வேற சிட்டிக்கு போறான். எல்லாரும் ஃபெல்ல பார்த்து பயப்படுறாங்க. இது என் ஃபெமிலியர் தான், எதுவும் பண்ணாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் கில்டு கார்டு காமிக்குவோம். அட உண்மையிலேயே இது இவனோட ஃபெமிலியர் தான். E ரேங்க் அட்வென்ச்சர் கிட்ட A ரேங்கான கிரேட் உல்ஃப் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கவும் நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் இல்ல அப்படின்னு ஃபெல் சொல்ல வரதுக்குள்ள அது வாய மூடிட்டு ஆமாங்க நான் லக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்கான். உன்னால டெலிபதி யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இது நாள் வரைக்கும் அதுக்கு அவசியம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஃபெல் கூட பேசியிருக்கோம். நான் சொல்றது கவனிக்கியா இல்லையா, இதால ஏதாச்சும் பிரச்சனையாச்சு நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை அந்த சிட்டிக்குள்ள அலோவ் பண்றாங்க. எல்லா பீப்புளுமே இது ஒரு கிரேட் உல்ஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேப்பை போய் வாங்கிட்டு வந்துருதான் கிளம்புறான். எப்போ ஒரு சீக்கிரவா இன்னும் ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்காத அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவோ ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன வச்சு காமெடி பண்ணுதியான்னு ஃபெல் கேட்கவோ இப்போதைக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சும்மா தெரியாம இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு மேப் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ லைப்ரரியில போய் கேட்கறான். அங்க ஒரு மேஜிக் கத்துக்கிற ஸ்பெல் புக் பார்க்கவும் எவ்வளோன்னு கேட்டா 7 கோல்டு காயின்ஸ் சொல்றாரு. பேப்பர்லாம் இங்க ரொம்ப ரேர் தம்பி, அதான் இது இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு சொல்லவும் சரி இது வேண்டாம் வால் மேப் கிடைக்குமா நம்ம ஹீரோ கேட்டா நேஷனல் ட்ரெஷர் மாதிரி எல்லா இடத்துலயும் நான் கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஊர்ல இருக்கிற பெரிய லைப்ரரி இதுதான், கண்டிப்பா இங்கேயாச்சும் இருக்கும் நம்ம ஹீரோ தேடி பார்த்தா அங்கேயும் இல்ல, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க அப்படின்னு ஃபெல் சொல்லவும் சாரிப்பா உனக்காக நான் ஏதாச்சும் சூப்பரா சமைச்சு தரேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபெல் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால டைரக்டா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி 2 டிஷ் அதுக்கு கொடுக்குறான். கிட்டத்தட்ட இதுவே மெயின் டிஷ் மாதிரி தான். ஒரு பிரெட்டும் யாக்கட்டோரியும் இருக்குது, ஒன்று இனிப்பா இருக்கு இன்னொன்னு காரமா இருக்கு, ஆனா ரெண்டுமே நல்லா தாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுலயும் அந்த பொரிச்சு வச்சு இது கிறிஸ்பியா இருக்கு, செம டேஸ்டா இருக்கு. அப்புறமா இந்த மீட் கட்லெட் பிரெட்ஸ் இதையும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா இருக்குது அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இப்போ நீ நல்ல மூட்ல ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரைஸ் சமைக்கிறான். கட்லெட் எடுத்து சாஸ்ல டிப் பண்ணி அதை ரைஸ்ல வச்சு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். இதோட கலர் அண்ட் ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு வா சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது என்னது நல்லா இருக்கும் போலியே எனக்கும் தா அப்படின்னு ஃபெல் இதையும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறான். மேப்பை தேடி அளந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பாரை பாக்குறான். இங்க கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்காங்க இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மேடம் இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஓ வாங்க வாங்க உட்காருங்க, என்ன திடீர்னு எங்களுக்கு ட்ரீட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் நான் ஒரு மெர்ச்சன்ட் நிறைய சிட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன், உங்களை பார்த்தா அட்வென்ச்சரஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு மேப் தேவை அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரியான ஆளுங்க கிட்ட தான் வந்திருக்கீங்கன்னு அவங்க சொல்லவும் கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டர்ல இருந்தா கிங்டம் ஆஃப் வீனனுக்கு வந்திருக்கேன், இதான் என் ஃபர்ஸ்ட் டைம்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரா அங்க இருக்கிற கிங்க மோசமானவர்னு கேள்விப்பட்டேன், இஷ்டத்துக்கு எல்லா கண்ட்ரி மேலேயும் படையெடுத்து வச்சிருக்காரு, அந்த கண்ட்ரியும் ஆபத்துல இருக்கு, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, இந்த கண்ட்ரி தான் அட்வென்ச்சரஸ்க்கு ஏத்தது, இங்க தான் நிறைய டஞ்சன்லாம் இருக்குன்னு சொல்லவும் டஞ்சனா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு மேப் இருந்தா போதும்னு சொல்லவும் அப்படின்னா உங்ககிட்ட மேப் இல்லையான்னு அவங்க கேட்கவும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி சீக்கிரட்டா நாங்க ஒரு மேப் வச்சிருக்கோம், ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாத, ஒரு ஓல்டு அட்வென்ச்சரர் எங்க கிட்ட கொடுத்தாரு, எங்களுக்கு இது இப்போ ரொம்பவே மனப்பாடமா தெரியும், பேப்பரோட ரேட்டே ரொம்பவும் அதிகம், அது போக இந்த மேப் சீப்பா கிடைக்காது, 1 கோல்டு காயினுக்கு நாங்க இது தரோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் ஒரு கோல்டு காயினை கொடுத்து அந்த மேப்பை வாங்கிடுறான். இவன் தாண்டா அது அந்த புது ஆடு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்காங்க. எதுக்கு சிரிக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இது அவனுங்க கிட்ட 1 கோல்டு காயின் கொடுத்து வாங்கியிருக்கியே, எல்லா அட்வென்ச்சரர்ஸ் கில்டையும் 2 சில்வர் காயின் கொடுத்தாலே இது கிடைக்கும்னு சொல்லவும்
அவனுங்க நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டானுங்கிறது நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது. என் கோல்டு காயின் போச்சே நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். தொட்டு தான் தேவைன்னா நம்ம தான் ஈஸியா சம்பாதிக்கிறோமே அப்படின்னு ஃபெல் கேட்கறான். அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சரி நம்ம அடுத்து ஈஸ்ட் சைடா போவோம், அங்கதான் கடல் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சீ சர்பன்ஸ்லாம் அங்கதான் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், சரி அங்கே போலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுலயே சில எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்லைமை காமிக்கிறாங்க. அது பாட்டு இஷ்டத்துக்கு காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சுத்திட்டு கண்ணில் கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு காப்ளின் அது பார்க்கவும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுது. நைட்டு நம்ம ஹீரோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிறத பாக்குது. நம்ம ஹீரோவோட சாப்பாடு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்லைமும் பாக்குது. காடஸ் வேர்ல்ட் காமிக்கிறாங்க. என்னோட சர்வன்ட் ஃபென்ட்ரேட் ஒரு ஹியூமன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கா. அதுபோல் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்றத காடஸ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஃபெல் ஃபாஸ்டா ஓடி வந்ததுல நம்ம ஹீரோ கிள விடவும், என்னப்பா உனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஃபெல் கேக்குது. எல்லாம் நீ என்ன இவ்வளவு ஃபாஸ்டா தூக்கிட்டு வந்ததுனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கடலுக்கு வந்துட்டோமான்னு ஃபெல் கேட்கறான். இல்ல இது ஒரு லேக் தான், பட் ஃபிஷிங் ராட் இருந்தா ஃபிஷிங் பிடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ, லைட்னிங் ஜஸ்ட் ஃபெல் யூஸ் பண்ணவுமே எல்லா மீனும் இறந்து மேல மறந்துட்டு இருக்கு. எல்லாமே செத்துட்டா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல அன்கான்சியஸா இருக்கு, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு நீந்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, அதுக்குள்ள நம்ம ஹீரோ தேவையான மீன் எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கிறான். அந்த கலர் கலரா இருக்கு பாரு, அந்த மீன் எடு, அது சாப்பிட்டாலே வாய்க்குள்ள ஒரு மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லவும், ஆனா அதை பார்த்தா பாய்சனா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து அதை அப்ரைஸ் பண்ணி பார்த்தா பாய்சன் லேக் ஃபிஷ்னு போட்டிருக்கு. என்னப்பா தூர போட்டேன்னு ஃபெல் கேட்குவா, அது பாய்சனஸ் தான், பிளஸ் பண்ணிருக்கிறதுனால நீ அஃபெக்ட் ஆக மாட்டேன், ஆனா நான் அதை எடுத்து வச்சா என்னோட இன்கிரீடியன்ஸ்ல பாய்சன் கலந்து எனக்கு ஏதாச்சும் ஆயிரும், உனக்கு வேற நல்லா சமைச்சு தரேன், அதை மட்டும் வேணா நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃபெல்லோ சரின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ எல்லா ஃபிஷ்ஷையும் கிரில் பண்றதுக்காக தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குறான். மீட் வாங்குப்பான்னு ஃபெல் சொல்லவோ, முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் செஃப் ஆகுறது எப்படின்னு வீடியோ பார்த்தது இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கு, அது எல்லாத்தையுமே வேற வேற டிஷ்ஷா சமைச்சிட்டு இருக்கான். மீனை வெட்டி ஒரு ஃபாயில் பேப்பர்ல ஆயில ஊத்தி அதுல கொஞ்சம் ஆனியன், பெப்பர், சால்ட், பட்டர் இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அதை மடக்கி ஹீட் பக்கத்துல வைக்கிறான். ரெடி ஆயிட்டான்னு ஃபெல் கேட்கவோ, இன்னும் இல்ல வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஃபிஷ் மேல கொஞ்சம் மாவை கலந்து இப்போ அப்படியே ஒரு ஃப்ரை பண்றான். சால்டல் கிரில், ஃபாயில் கிரில், கிங் டோரட் அப்படின்னு சொல்லி 3 டிஷ் நம்ம ஹீரோ ரெடி பண்றான். இது என்னப்பா கடிக்கவே முடியல அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, ஃபாயில் பேப்பரை ஓபன் பண்ணணும், வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி கொடுக்குறான். இவங்க 2 பேருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவனுக்காக தனியா பீரோ சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நைட்டு செம என்ஜாய்ஃபுல் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீரோட ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிஷ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் பீரு கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, சரி நம்ம ஹீரோ ரெடி பண்றான். சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளேயே நான் செத்துருவான் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்ப 2 பேரும் ஒரு வழியா வயிறு ஃபுல்லாகிறாங்க. இப்படி காட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சு சாப்பிட்றது ஏதோ கேம்பிங் வந்த மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப கேம்பிங்னா நீங்க எப்பவும் இப்படிதான் பண்ணிக்கலாம் ஃபெல் கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லைம் வருது. என் பேரியர் ஏன் ஒர்க் ஆகலன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வீக்கா இருக்கிற மான்ஸ்டருக்குலாம் எதுக்கு பேரியர், அதாவது ஒர்க் ஆகல அப்படின்னு ஃபெல் சொல்லுது. அப்ப இந்த ஸ்லைம் என்ன அட்டாக் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தொட்டு பார்த்துட்டு, இதுவும் கை கொடுக்குது கியூட்டா இருக்கு அப்படின்னு அதை அப்ரைசல் பண்ணி பார்த்தா ரொம்பவே வீக்கா இருக்கு, இது பிறந்த 3 நாள் தான் ஆகுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு பசிக்குது போலியா, ஆனா எல்லா சாப்பாடு காலியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ கிட்ட வேஸ்டா இருக்கிற பாட்டில் அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே அந்த டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஹே இந்த பேன் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறா. இப்ப பிளேட்டை போய் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பிடிங்கி வைக்கிறான். குப்பை எல்லாத்தையும் அதுகிட்ட கொடுக்கவோ, அது சாப்பிட்டு முடிச்சிருது. உண்மையிலே நீ ரொம்ப குட் பைன்னு சொல்லவும் அந்த ஸ்லைம் ரொம்பவே ஹாப்பி ஆகி இப்ப நம்ம ஹீரோ மேல வந்து உட்காருது. இது நல்ல ஸ்லைமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது ஆல்ரெடி உன்னோட ஃபேமிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ, இது அப்போ நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஃபேமிலியராக ஆசைப்பட்டது நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லவோ, நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்லைமும் நம்ம ஹீரோ ஃபேமிலியர்னு காமிக்குது. இதுக்கு ஒரு நேம் கூட அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். இப்போ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்டோன் புல்லட்டை வச்சு நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபயர் கடத்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே மேஜிக் எர்த் மேஜிக் மட்டும்தான். திரும்பவோ ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்கவோ, அச்சோ போன தடவை நடந்ததே போதும், இந்த தடவை நான் பொறுமையாவே மேஜிக் கத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ கத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு ஃபெல் சொல்லுது. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற பாட்டிலையும் சோயி போடுங்க போகவும், இதுல என்ன தண்ணி இருக்கு, நீ இதை சாப்பிடக்கூடாது, ஆனா நீ பெருசா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜஸ்ட் 3 நாள்ல அது லெவல் 8க்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட அதர் வேர்ல்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால தான், ஐ மீன் அதர் வேர்ல்டு குப்பையை சாப்பிட்றதுனால தான் இது இவ்வளவு ஃபாஸ்டா வளர்றது போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஃபெல் வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குது. என்ன சோயி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு செஞ்சு வைக்கிறான். சாஸ்ல நைட்டே இது நல்லா ஊற வச்சிருக்கேன், இந்த தடவை இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபெல் அதை கண்டுக்கிடாம சாப்பிட்டுட்டு இருக்கான். சோயி வெளியே இருக்கிற பாத்திரத்தை சாப்பிடாம உள்ள இருக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு பாக்குறான். ஆர்க் பீட்டை தான் நம்ம ஹீரோ சமைச்சிருக்கான். அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வேணும்னு ஃபெல் கேட்கவும், உனக்கு எவ்வளவு போட்டாலும் பத்தாது, ஆமா சோயி உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆர்க் பீட் எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ அது அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிடறதுனால சோயி ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் சோயிக்கு நம்ம ஹீரோ பாத்திரத்தை சாப்பிடாம அதுல இருக்கிற அழுக்க மட்டும் சாப்பிடறதுக்கு கத்து கொடுத்துருக்கான். ஸோ தண்ணி சோப்புன்னு இல்லாமையே பாத்திரங்கள் வேலை நம்ம ஹீரோக்கு மிச்சமாகுது. ரொம்ப தேங்க்ஸ் சோயி, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க. சோயி நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டுருக்க, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும்
வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டோராயாக்கி ஆர்டர் பண்றான். வழக்கம் போல ஃபெல் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு சாப்பிட்ட ஸ்வீட்டை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இதுக்கு பேரு டோராயாக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஃபெல் சொல்றான். ஆமா சோயி நீ ஃபர்ஸ்ட் டைமா ஸ்வீட் சாப்பிட்டுருக்க எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அது பாடியை ஷேக் பண்ணி காமிக்குது. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஃபெல் வந்துட்டு வானத்தை பார்த்து எதையா பார்த்துட்டு இருக்கு. சோயி போயிட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எந்த இன்ஃபெல் சொல்லவோ என்ன வயிறு எதுவும் சரியில்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்குலாம் உடம்பு சரியில்லாம ஆகாது உனக்கு தெரியாதா? லாஸ்ட் நைட்டு காடஸ் நின்று ஒரு டிவைன் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவோ உன்னை பிளஸ் பண்ண காடஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா யாராச்சும் காடஸ் உன்னை பிளஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டது அவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க உன்னை பிளஸ் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன், வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு ஆஃபரிங்கா அதர் வேர்ல்டு ஸ்வீட்ஸ் அனுப்பணுமா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ எதுக்கு அதர் வேர்ல்டு ஸ்வீட்டை ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. சரி நான் எப்படி அவங்களை கும்பிடுறது நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு சாதாரண கல்ல மிரர் எதை வச்சு வேணாலும் நீ அவங்களை கும்பிடலாம். ஜஸ்ட் மனசார கும்பிட்டாலே போதும். வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மட்டும் மறந்துடாத அப்படின்னு ஃபெல் சொல்லவும் காடஸியா ஸ்வீட் சாப்பிட அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. சரி ஓகே என்னோட ஆஃபரிங் பிரேயர் அவங்களுக்கு செலுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சிம்பிளா அந்த ராக்க கூட யூஸ் பண்ணி கும்பிடலாம். உன்னோட ஃபீலிங்ஸ் உண்மையா இருந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஆன் பான் மெலன் பிரெட் கிரீம் பிரெட் இதை தான் கேட்டாங்கன்னு சொல்லவும் ஏதோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு காடஸ் ஆஃப் வின் என்னோட இந்த ஆஃபரிங்கை ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பிளஸிங் கிடைக்குது. அதுவும் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அட இதுதான் காடஸ் பிளஸிங் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஜஸ்ட் சின்ன பிளஸிங் தான், ஏ லெவலுக்கு நீ வந்துட முடியாது அப்படின்னு ஃபெல் சொல்றான். கனவு நிறைவேறிடுச்சு, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த காடஸ் வந்துட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ ஆஃபரிங் எல்லாத்தையுமே அவ சாப்பிட்டு முடிக்கிறா. அதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தான் அவன் அனுப்புவான். சரி கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம் அவ குடிச்சு பார்த்தா அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்பவே காலி பண்ணக்கூடாது, அடுத்த வர வச்சிருக்கணும்னு அவ யோசிக்கிறா. ஆனா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ அந்த டோரா யாக்கி கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு அவ யோசிக்கிறா. காடஸ் பிளஸிங் வந்த அப்புறம் நம்ம ஹீரோவோட மேஜிக் கொஞ்சம் அதிகமாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீ கூட லெவல் 13 வந்துட்ட, இப்படியே போனால் செம ஸ்ட்ராங்காக மாறிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்கிறான். மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோ டயர்ட் ஆகிறான். ஸோ கொஞ்சம் எனர்ஜிக்காக நம்ம ஹீரோ சாக்லேட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். என்ன சோயி உனக்கு வேணுமா இந்த அப்படின்னு சாக்லேட்டை நம்ம ஹீரோ அதுக்கு கொடுக்குறான். ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல் காணாம போயிட்டான். இப்போதான் ஃபெல் திரும்ப வரான். நான் போன நேரத்தில் என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஏதோ சாப்பிட்ருக்கீங்கல்ல அப்படின்னு ஃபெல் கேட்கவும் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிட்டியா? நான் டயர்டாக இருந்தேன், அதான் அந்த ஸ்வீட்டை நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் ஓடினதுல டயர்டாக இருக்குது, எனக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு ஃபெல் கேட்கவும் உனக்கு உடம்பு சரியில்லாமையே போகாதுன்னு சொன்னா எப்படி டயர்டான நம்ம ஹீரோ கேட்கவும் இதை விட பெட்டர் ரீசன் யோசிக்க முடியாதுப்பா, சாக்லேட்டை கொண்டா அப்படின்னு அது கேட்கவும் சரி நம்ம ஹீரோவா அதுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறான். இப்போ காடஸ் நின்று டேரக்டா நம்ம ஹீரோ கிட்டே பேசுறா. இது என்ன டிவைன் மெசேஜா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரமா எனக்கு ப்ரே பண்ணி டோராயாக்கி ஆஃபரிங்கா கொடு ப்ளீஸ் பா, சீக்கிரம் கூட ஆயிட்டால வெயிட் பண்ண முடியலன்னு வா சொல்லவும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தானே ஆஃபரிங் கேட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆகலையே நம்ம ஹீரோ கேட்கவும் கடவுளை எதிர்த்தால நீ கேள்வி கேட்க கூடாது, ஒழுங்கா நான் சொன்னதை செய், இதுக்கு மேலே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ சாக்லேட் டோராயாக்கின்னு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். பரவாயில்லையே நீ ரொம்ப பக்தியோட இருக்கி அப்படின்னு ஃபெல் சொல்லவும் பக்தியோட எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரிப்பா நம்ம சீக்கிரமே சி இருக்கிற இடத்துக்கு போவோம். ஆமா உன் எர்த் மேஜிக் இம்ப்ரூவ் ஆச்சான்னு ஃபெல் கேட்கவும் அதோட பவர் அண்ட் ஸ்பீட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் கேட்கறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்லைன்னு ஃபெல் சொல்றான். ஹீரோ ஆஃபரிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் வரைக்கும் காடஸால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. அவங்க மட்டும் ஜாலியா ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காங்க, என்னால வெயிட் பண்ண முடியல, எனக்கும் அது வேணும், நான் ஒரு காடஸ் சில்லறத்தனமா நடந்துக்க கூடாது, ஆனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நின்று காமெடியா காமிக்கிறான். ஃபெல் என்னைய ஏன் ஒரு கேவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்கவும் இது கேவல்ல டஞ்சர்னு ஃபெல் சொல்லவும் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட எர்த் மேஜிக் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ போன தடவை பட்டதே போதுப்பா வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நைஸா ஓட பார்க்கவோ உள்ளப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கி உள்ள போடுறான். நான் போக மாட்டேன், என்னால டஞ்சன்ல ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்லவோ நான் ஆல்ரெடி இந்த டஞ்சனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா வீக்கான மான்ஸ்டர்ஸ் தான் உள்ள இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லவோ உனக்கு அது வீக்கா தெரியல, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நீ இப்ப இருக்கிற ரேட்ல போனா உன்னோட எர்த் மேஜிக்கை நீ இம்ப்ரூவ் பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிரும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபெல் சொல்லவோ சரி நான் உள்ள போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அனதர் வேர்ல்டோட சாப்பாடு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கான். என்ன நம்ம ஹீரோ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அவனோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டின்னு எல்லாமே ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம ஹீரோ ஃபெல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இப்போ புரியுது நீ ஏன் இவ்வளோ கொண்டு வந்திருக்கன்னு அப்படின்னு ஃபெல் அச்சீவரை பார்த்துட்டு இருக்கு. எது ஏன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியல, எல்லாத்துலயும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்கிறதா பேலன்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா சூய் அந்த பாத்திரத்தையும் சேர்த்து சாப்பிட்டுதான் அப்படின்னு ஃபெல் கேட்கவும் சாப்பாடா இல்லாத அதர் வேர்ல்ட் திங்ஸ் சாப்பிட்டா கூட சூயோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிக்கிறான். ஃபெல் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்குது. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுப்பா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தா எல்லா பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூயிக்கு மட்டும் அது ஸ்கில் மட்டும் இல்லாம லெவலும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ போலாமா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்குவோம். தயார், மறக்காம பேரியரை போட்டுருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் அதோட பேரியரை ஆக்டிவேட் பண்ணி விடுது. ஐயோ ஃபெல்லு கல்லாதப்பா மெல்ல போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் முன்னாடி வருது. சோயி இனத்து மக்கள் தப்பா எடுத்துக்கிற மாட்டேன்னு கேட்கவோ பார்த்தா சோயே ஆசிட துப்பி அந்த ஸ்லைம் மான்ஸ்டர் காலி பண்ணுது. பரவாயில்ல சோயி தைரியமா மாறிட்டு வரானே அப்படின்னு ஃபெல் பாக்குறான். சரி இப்போ ஒன் டர்ன் ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவோம். ஸ்டோன் புல்லட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ஈஸியா கொண்டுதான்.
என்ன இதுங்க பாடி மறைஞ்சிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த டஞ்சனே ஒரு லிவிங் கிரீச்சர் தான், இறந்து போனது எதுவா இருந்தாலும் அதை இந்த டஞ்சனே சாப்பிட்ரும். அடுத்த ஃப்ளோர்ல முயல் இருக்கும் ஃபெல் சொல்றான். அதே மாதிரியே அதுங்க வரவும் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஹை 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 அப்படின்னு அதுங்களை வரட்டவோ மேஜிக் யூஸ் பண்ணுப்பான்னு ஃபெல் சொல்றான். ஹீரோ ஃபயர் பாலை யூஸ் பண்ணுவோம் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஆமா ஃபாரஸ்ட்ல எல்லாம் நீ ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டர், எந்த ஒரு மான்ஸ்டரும் உன் பக்கம் நெருங்காது, ஆனா இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் உன்னை ஈஸியா அட்டாக் பண்ண வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா இந்த டஞ்சன்ல அதுங்களா இப்பதான் பிறந்திருக்கு, என்னை பத்தி அதுங்களுக்கு தெரியாது, ஏரியால கோபால் வருண் ஃபெல் பேசிட்டு இருக்கும் போதே அதுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. நம்ம ஹீரோ இப்ப ஸ்டோன் புல்லட் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்றான். சொன்னல ஃபைட் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும்னு, நெக்ஸ்ட் டைம் 3 ஸ்டோன் புல்லட் ஷூட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்றான். எஸ் என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இதுதான் கடைசி ஃப்ளோர். நான் கடைசியா பார்த்தப்போ இந்த இடத்துல ஒரு 10 கோபால்ட் நின்னுச்சு அப்படின்னு ஃபெல் சொல்லவும், நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்க ஒரு கோபால்ட் குரூப்பே நின்னுட்டு இருக்கு. எப்பா 10ன்னு சொன்ன 100க்கு மேல நிக்குது நம்ம பேர்ல நம்ம ஹீரோ சொல்லவும், உனங்க போய் சண்டை போடு, சோயும் நானும் இருக்கோம், அது போக என் பேரியர் வேற இருக்கு, அப்புறம் ஏன் பயப்படுத, பாரு சோயி ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான், அவனை பார்த்து தைரியத்தை கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபெல் தள்ளி விடுறா. சோயோ ஃபைட் பண்ண ரெடியா ஆகிறான். சோயி கூட வேற லெவலில் ஃபைட் பண்றானே, நானும் சீக்கிரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸ்டோன் புல்லட் அப்படின்னு சொல்லி இப்போ டக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சோயி அதோட ஆசிட் அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு. நம்ம நிறைய இடத்த சாவடிச்சிட்டோம், ஹை மற்றதுங்கெல்லாம் பயந்து ஓடிடுச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஏதோ பெரிய மான்ஸ்டர் வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. ஐயோ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது ஒரு கோபால்ட் கிங், இவ்வளோ கோபால்ட் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கிறப்பமே யோசிச்சிருக்கணும், இங்க ஒரு கோபால்ட் கிங் இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல, சாரி மோதி பாத்திரலாம் வேற சாய்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அதோட அட்டாக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டோன் புல்லட்டோ அது மேல ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், ஐயா பேரியர் இதோட அட்டாக்கை தாக்கு பிடிக்காத அப்படின்னு ஃபெல் சொல்லவும், அட பாவி இதை முதலையே சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஸ்டோன் புல்லட்டையும் இப்போ பெருசா கிரியேட் பண்றான். இந்த அட்டாக் அந்த கோபால்ட் கிங்க காயப்படுத்துது, ஆனாலும் அது கீழே விழல. ஆனா மேஜிக் யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு மயக்கமா வருது. அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதை அட்டாக் பண்ணும்போது ஃபெல்லோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த வீக்கான மான்ஸ்டரால எல்லாம் ஏன் பேரியரை உடைக்க முடியாது அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயை ஆசிட வச்சு அட்டாக் பண்ணி அந்த கோபால் கிங்க ஒரு வழியா சாவடிக்கிறான். அப்போ சோயி திடீர்னு க்ளோவாக ஆரம்பிக்குது. சோயி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வாங்கியிருந்தான். இப்போ நம்ம ஹீரோவை ஃபெல் டஞ்சனுக்கு வெளியே தூக்கிட்டு போயிருந்தா. சோயி நம்ம ஹீரோவை கண்ணத்தை கட்டி எழுப்புறான். டஞ்சனுக்கு வெளியே வந்துட்டோமா, ஆமா என்னாச்சு, ஹே சோயி என்ன நினைச்சு கவலைப்பட்டியா, நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நல்ல மேல உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அது சொல்லுது. ஆமா நீ ஓகே தானா சோயி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஓகே தான் அப்படின்னு அது சொல்லவும், சோயி இது ஓ வாய்ஸா, ஆமா நீ எப்ப பேச ஆரம்பிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அந்த பெரிய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணனா அப்பதான் மாஸ்டர் அப்படின்னு சோயி சொல்லவோ, ஐ இப்போ உன்னால பேச முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா சோயி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான். நீ ஆல்ரெடி லெவல் 7 வந்துட்டியா, அது போக ஆசிட் புல்லட்னு உன்கிட்ட இருக்கு, நானும் இப்போ லெவல் 7ல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பிறந்து 14 days ஆன பேபிஸ் டைம் எனக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சோயி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மோசமா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவோ, இல்ல நீ ஸ்ட்ராங்கானது எனக்கு ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப நானும் ஹாப்பி அப்படின்னு சோயி சொல்லுது. அம்மா ஃபெல்லங்கன்னு கேட்கவோ, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சோயி சொல்றான். உன்னால பேச முடியுது, நீ ஸ்லைம்லயே ஸ்பெஷலா நம்ம ஹீரோ கேட்கவோ, தெரியல சோயி தான் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லவும் ஹீரோ யோசிச்சிருக்கா. இல்லைன்னா வாயில ரத்தமா இருக்கு எங்க போனா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எந்திக்க லேட் ஆச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வேட்டையாடி சாப்பிட போனேன், ஆனா ஓ சாப்பாடு லெவலுக்கு வரல, சீக்கிரம் எனக்கு சமைச்சுதா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கவும், மேஜிக் யூஸ் பண்ணி நான் டயர்டா இருக்கேன், சோ நம்ம கொஞ்சம் நியூட்ரிஷனலா எதையாச்சும் செய்வோம், எக் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதை ஆர்டர் பண்ணிப்போம், அப்புறமா சோயா சாஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒன்று ஆர்டர் பண்ணிப்போம், மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ சமையல ஆரம்பிக்கிறான். ஐட்டம் பாக்ஸ்ல இருந்து ராக் பேர்டோட மீட் எடுத்து இப்போ தேவையான எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குக் பண்றான். அண்ட் கடைசியாக அதை எக் கலக்கி ஊத்துறான். ரைஸ் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டா, இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். ஃபெல்லோ அதை சாப்பிட்டுட்டு வழக்க போல சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஃபெல் கேட்குவோம், என்ன சோயி உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்குவோம், ஆமா வேணும் அப்படின்னு சொல்லி சோயி சொல்லவும், என் ஃபேமிலியில வர எல்லாருக்கும் வயிறு ரொம்பவே பெருசா இருக்கு, சரி ஓகே நான் உங்க வயிறு முட்டுற லெவலுக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறான். சோயி எப்படி பேச ஆரம்பிச்சான்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம், நீ தூங்கிட்டு இருந்தப்பதான் அது நடந்தது அப்படின்னு ஃபெல் சொல்லவும், ஆமா சோயி அங்கிள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினான்னு சொல்லவும், அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவோ அப்படி கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயி பிறந்து 14 நாள் தான் ஆகுது, நீ பிறந்த பல வருஷங்கள் ஆச்சு, அவனை கம்பேர் பண்ணும்போது நீ அங்கிள் தானே அங்கிள் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அப்படின்னா நீ அவனுக்கு அங்கிள் தானேன்னு சொல்லவோ, எனக்கு 27 வயசு தான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா மாஸ்டர் எப்பவும் மாஸ்டர் தான் அப்படின்னு சோயி சொல்லவும், கேட்டுச்சா அங்கிள் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவோ, அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு சோயி ஃபெல் மிரட்டவும், சோயி ஒரு மாதிரி சேட் ஆகுது, அங்கிள் ஃபெல் எப்பவும் அங்கிள் ஃபெல் அப்படின்னு சோயி சொல்லவும், இந்த பையனை போய் ஆள வச்சிட்டியா மனசாட்சி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், சோயி மட்டும் நான் அங்கிள் கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், ஐ ஜாலி தேங்க்ஸ் அங்கிள் ஃபெல் அப்படின்னு சோயி சொல்றான். சோயி நீ ரொம்ப கியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கேவை விட்டு வெளியே வந்த அப்புறமா மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு சோயி பேசி
பேசுறது பார்த்துட்டு சோயி உன்னால பேச முடியுதான்னு ஃபெல் கேட்கவும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஜாலி மாஸ்டர் எந்தோனே நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சோயி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். சீக்கிரமே அவன் எந்தோனே நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும் சோயி அங்கிள் ஃபெல் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது ஜாலியா குதிச்சிட்டு இருக்கவும் என்ன அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயிக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டு, அதனாலதான் நீங்க அங்கிள் அப்படின்னு சோயி சொல்லவும் அதுக்கு தான் நீ என்ன அங்கிள் கூப்பிட்டியா அப்படின்னு ஃபெல் ஹாப்பி ஆகுறான். ஆனா நீ என்ன அங்கிள் கூப்பிடாத சரியா, நான் போய் வேட்டையாடிட்டு வந்துருந்தேன் அப்படின்ட்டு ஃபெல் அங்க இருந்து ஓடிடுதான். போறதுக்கு முன்னாடி ஃபெல் நம்ம ஹீரோ மேல பேரியரை போட்டு விட்டு தான் போயிருக்கான். அங்கிள் ஃபெல் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சோயி குதிச்சிட்டு ஹீரோ இப்போ ஒரு ஃபாரஸ்ட் கடந்து தான் போனோம். ஆனா அதோட சென்டர் வழியா போனோம் அப்படின்னா ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த வழியா தான் வெளிப்பட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹார்க்ஸ் கிரிஃபிடோ இருக்கிற டெரிட்டரியா எனக்கு பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மோஸ்ட்லி என்ன பார்த்தாலே எதுவும் கிட்ட வராது, அப்படி வரதா இருந்தா அது புதுசா பிறந்த குழந்தைங்களா தான் இருக்கும், நம்ம இப்போ ஆர்த்தோஸ் டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்றான். மத்த மான்ஸ்டர்ஸ் நம்மள சுட்டு போட்ட மாதிரியே தோடுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியா அங்க இருக்கிற ஆர்த்தோஸ் எல்லாமே வந்துட்டு வெள்ள சுத்து படுவோம், நீ கவலைப்படாத இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுங்கெல்லாம் கூட்டிங்க அதனாலதான் என்ன பத்தி இதுங்களுக்கு தெரியல, சோயை கூட்டிட்டு நீ இப்போ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஃபெல் சொல்லிட்டு ஒத்தையா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி அப்படின்னு ஃபெல் பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு வரவும் வென் மேஜிக் வச்சு அதோட பாடியவே துண்டாக்குது. அட்டேங்க அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறான். மத்ததெல்லாம் பயந்து ஓடிடுதுங்க. அங்கிள் ஃபெல் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சோயி சொல்றான். அது என்ன அட்டாக் நம்ம ஹீரோ கேட்கவும் அது என்னோட 2வது கிளாஸ் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ சோயால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சோயி கேட்கறான். உன்கிட்ட வின் மேஜிக் கிடையாது சோயி, ஆனா உன்னால ஆசிட் ஷூட் பண்ண முடியும், அதுவே சூப்பர் தான், நீ தான் ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ சோயி தான் பெஸ்ட் அப்படின்னு சோயி சந்தோஷப்படுது. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ சமைக்க போறான். அதனால மான்ஸ்டர் வந்துருமான்னு பயந்துகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் எந்த மான்ஸ்டர் வராது கவலைப்படாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். நீ அசால்ட்டா சொல்லிடுவேன், நம்ம இன்னும் அதுங்க டெரிட்டரிக்குள்ள தானே இருக்கும், என் பேரியர்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டர் சோயிக்கு பசிக்குது அப்படின்னு சோயி சொல்லவும் அப்படியா இதை எடுத்துட்டு வர சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சோயி கிட்ட மட்டும் இவன் நல்லபடியா நடந்துக்கிட்டானே அப்படின்னு ஃபெல் பாக்குறான். ஹே ஃபெல் நம்ம இந்த ஃபாரஸ்ட் கிடக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க போகணும். 3 வாரம் அப்படின்னு ஃபெல் சொல்றான். 3 வாரமா, அது வரைக்கும் நம்ம சப்ளைஸ்லாம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிளாக் சர்பெண்டோட மீட் இது சிக்கன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொன்னா. சரி ஓகே இதை வச்சு நான் எனக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையான எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப சமையல ஆரம்பிக்கிறான். நான் சிக்கனை எப்படி சமைப்பணும் அதே மாதிரியே தான் இந்த கறியவோ சமைக்கணும் அப்படின்னு அது எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி தேவையான விஷயங்கள்லாம் அதுல போட்டு கலக்கி மீட்டை ஒரு ஓரமா வச்சிருந்தான். அடுத்தது தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கலக்கி ஒரு சாஸ் மாதிரியான ஒன்று நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் பொட்டேட்டோ ஸ்டார்ச் எடுத்து போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த கறியை நம்ம ஹீரோ சமைச்சு சாசியும் சேர்த்து ஊத்தி கொஞ்சம் வெங்காயமும் கடைசியில தண்ணி எல்லாம் சேர்த்து சில்லி ஷ்ரிம்ப் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஹீரோ ரெடி பண்றான். இது பாம்பு இல்ல சிக்கன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பாக்குறான். பரவாயில்லையே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். இது ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஃபெல் அதை சாப்பிட்டுட்டு கேட்கவோ வெயிட் பண்ணு சமைச்சிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே சோய் வேணும்னு கேட்கவோ கொஞ்சம் வெயிட் பண்ணு இதை ரெடி பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் சமைச்சு கொடுக்குறான். ரெடி பண்ண எல்லா மீட்டையுமே அவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அட பாவிகளா என்னோட பக்கியை சேர்த்து சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கடைசியில 2 துண்டு கறி தான் இருக்கு, அதை வச்சு நம்ம ஹீரோ சாண்ட்விச்சா ரெடி பண்ணி சாப்பிடுறான். இப்ப அடுத்து உங்க ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெல் திடீர்னு சாப்பிடுறான். என்னது நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஒரு ரேரான ஹீலிங் மஷ்ரூம் அப்படின்னு ஃபெல் சொல்றான். அதை டைரக்டா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அந்த இடத்துல நிறைய இருக்கு. சோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வைக்கிறான். மாஸ்டர் சோயி கொஞ்சத்தை சாப்பிடலாமான்னு கேட்கவோ சரி சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவோ சோயி பார்த்தா திடீர்னு க்ளோ ஆகுறான். ஷைனிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சோயி சொல்றான். சோயியை நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பாக்குறான். ஹீலிங் பர்சன் கிரியேஷன் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்கில் சோயி கிட்ட வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை ஃபெல் கிட்ட சொல்லவோ இது ஒரு காமனான விஷயம் தான், ஸ்லைம் ஏதாவது அதிகமா சாப்பிடுதா அது ஒரு ஸ்கில்லா மாறிடும், மெட்டலை சாப்பிட்டா மெட்டலா கூட மாறி ஸ்லைம் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் இவனால ஹீலிங் பர்சன் கிரியேட் பண்ண முடியும்னா அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். சோயி ஒன் யோர் ஸ்கில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ சோயிக்கு அதை எப்படி பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுது. ரொம்ப கஷ்டப்படாத முடியலன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீலிங் பர்சன் கொண்டு வரவோ அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டில் அதை பிடிச்சி வைக்கிறான். அதை அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஹை குவாலிட்டி ரெக்கவர் போர்ஷன் போட்டிருக்கு, இதுலயே வேற வேற குவாலிட்டிலயும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சோயி காமிக்கிறான். அதையும் நம்ம ஹீரோ பாட்டில் பிடிச்சி வைக்கிறான். நார்மல் ஹை சூப்பர் குவாலிட்டின்னு 3 டைப்ஸ்ல இருக்கு. நான் பல செஞ்சுரிஸ் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா ஒரு ஸ்லைம் ஹீலிங் பர்சனை கிரியேட் பண்ணி நான் பார்த்தது இல்ல, நம்ம சோயி தான் ஸ்லைம்லேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் சோயி ரொம்ப ஹாப்பி ஆப்ரா. சோயி நீ உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். இப்போ கிரிஃபன் டெரிட்டரிக்குள்ள இவங்க வராங்க. ஒரு கிரிஃபன் வந்து நிக்குது. டாட் ஃப்ரெண்ட் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதால பேச முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க எண்ணத்திலேயே என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நீங்க ஃபைட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும், நான் உங்க கூட ஃபைட் பண்ணி உயிரோட இருந்தா என்ன தலைவனை எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க, சோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் ஃபெல் அதுக்கு ஒத்துக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோ தள்ளி போய் நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சோ ஃபெல் ஃபைட் பண்ண போறா எந்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உறுதியா இருக்க என்னால எதையும் பார்க்க முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான்.
ஃபெல் நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் முதல்ல அவன்கிட்ட சீரியஸா ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னல அப்படின்னு ஃபெல் சொல்லவும், என் கூட நீங்க ஃபைட் பண்ண ஒத்துக்கிட்டது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லுது. அந்த கிரிஃபன்ஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு, பட் நம்ம ஹீரோ வந்து ஹீலிங் பர்சனை கொடுத்து காப்பாத்திருந்தான். நான் ஒரு லீடராக தகுதி இல்லாதவன் அப்படின்னு அது வருத்தப்படவோ, இல்ல மேபி இது சின்ன அடியா இருக்கலாம், லெஜெண்டரி பீஸ்டான ஃபென்ரிரை நீ காயப்படுத்தியிருக்க, சோ நீ ஒன்னும் வீக் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா ஆமா அப்படின்னு ஃபெல் சொல்லவும், அப்படின்னு சொல்லி அது கத்துது. இப்போ மத்த கிரிஃபன் எல்லாமே அந்த இடத்துக்கு வருது. லெஜெண்டரி ஃபென்ரிரையே இது காயப்படுத்தியிருக்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லார்ட் ஃபென்ரிர் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அதோட ஒரு ரெக்கையை கொடுத்து, இதை காமிச்சா போதும் ஹியூமன்ஸ் யாரையும் இந்த வழியா வந்தா என் ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அது சொல்லவும், என்னது இதுங்க ஹியூமன்ஸ் சாப்பிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ கிரிஃபன்லாம் அங்க இருந்து கிளம்பி போகுது. நான் ஃபைட்லாம் பண்ணதுல என் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சு, சோ எனக்கு நிறைய மீட் தாப்பா அப்படின்னு ஃபெல் கேட்கறான். ஃபெல்லால தான் கிரிஃபன் டெரிட்டரியை ஈஸியா கிராஸ் பண்ணும், சரி அதுக்காக வச்சு அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ சூப்பரான டிஷ் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆர்க்கோட மீட்டை வச்சு நம்ம ஹீரோ டொக்கட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறான். சூடா இருக்கோ பார்த்து ஃபெல் நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனா அந்த சூட்டோடைய ஃபெல் எடுத்து சாப்பிடுறான். இன்னும் என்னால இது ஆர்க் மீட்டுன்னு நம்ப முடியல, ஆனா இப்போ இது ரொம்பவே ஈஸியா பழகிடுச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். வா இந்த டோக்கட்ஸ் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபெல் சோயின் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. வழக்க போல சோயோ ஃபெல்லோ இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அம்மா காடஸ் நின்று இருக்கு, நீ ஆஃபரிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, அச்சோ நான் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமா ஆஃபரிங்க பண்ண அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவோ பண்றான். இப்போ ஒரு வழியா இவங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்படியே போனா கிங்டம் ஆஃப் லியோன் ஹார்ட்க்கு போயிருவா, பக்கத்துல ஏதாச்சும் ரோடு இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி சரின்னு ஃபெல் சொல்லவும், நம்ம கிட்ட எல்லா மீட்டு வர காலையை எடுத்துட்டு சொல்லவும், இதையா பாடி முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி இப்போ ஃபெல் செம ஃபாஸ்டா ஓடுறான். ஒரு கேரேஜ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்குது நம்ம ஹீரோ பாக்குறான். திருடங்க அதை அட்டாக் பண்றாங்கன்னு ஃபெல் சொல்லவா, அப்ப வாப்பை காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சில அட்வென்ச்சரர்ஸ் அந்த கேரேஜ்குள்ள இருக்கிறவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா இந்த திருடங்க கூட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோயோ நம்ம ஹீரோவையே காதை முடிச்சு சொல்லிட்டு ஃபெல் போயிட்டு ஒரு கர்ச்சனை மாதிரி பண்ணவும் ஹியூமன்ஸ் யாராலையும் அதை தாங்க முடியல. திருடங்களா சாவக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வெப்பனை கீழே போட்டு சரண்டர் ஆயிருங்கன்னு ஃபெல் சொல்றான். அந்த திருடங்களும் சரண்டர் ஆயிட்டாங்க. லார்ஸ் அப்படிங்கிற ஒரு மெர்ச்சன்ட் கில்டு சேர்ந்தவன் தான் பாடி கார்ட்ஸ் ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் மொக்கோடான்னு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இது என் ஃபேமிலியர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். இது லெஜெண்டரி ஃபென்ரிர் தானே அப்படின்னு அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருந்தாங்க. நாங்க கேரளினா சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம், நீங்களும் முடிஞ்சா எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ போற கிங்டம் ஆஃப் லியன் ஹார்ட்ல தான் அது இருக்கு, சோ நம்ம ஹீரோவோ சரி கூட வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டுதான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, வேணே எந்த ஆஃபரிங்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நின்று வருத்தப்பட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஆஃபரிங் பண்ணுவோம், ஏன்டா இவ்வளவு லேட்டு, நீ ஆஃபரிங் பண்ண மறந்துட்டலன்னு கேட்க போய் நம்ம மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த தடவை இப்படி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு கார்டு சொல்லவும், நான் ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா அனுப்பி வச்சிருக்கேன், அதையும் ஏத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஐ இவ்வளவு கணமா, சரி சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீங்கப்பா சூப்பரா இருக்கே, அடுத்த தடவையோ இவ்வளவு கணா அனுப்பி வை சரியா அப்படின்னு வா சொல்றா. இப்போ அந்த திருடங்களை பிடிச்சிட்டு லாம்பர்ட் அண்ட் அட்வென்ச்சரர்ஸ் கூட நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே இது ஒரு ஃபென்ரிர் தானா, ஆனா நான் கிரேட் உல்ஃபன்ல கேள்விப்பட்டேன்னு சொல்லப்போ, நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் அனுப்பும்போது இன்ஃபர்மேஷன் மிக்ஸ் ஆகி ஏதாச்சும் மாறி இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிதான் இன்ஃபர்மேஷன் பரவுதா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அது கிரேட் உல்ஃபோ ஃபென்ரிரோ அதுக்கிட்ட நம்ம வச்சுக்கிட கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. வெளில பத்தின உண்மை சில பேருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான், அது மட்டும் கிடையாது என் ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி தெரிஞ்சாலும் அவ்வளவுதான், குறிப்பா நோபல்மேன் அடையணும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மதியம் முன்ன பிராமிஸ மறந்துடாதன்னு ஃபெல் சொல்லவும், லாம்பர்ட்டையும் மத்தவங்களையும் நீ காப்பாத்திருக்க, சோ சூப்பரான டிஷஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்த விட்டு தள்ளி வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும், மீட்டா அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஓகே நம்ம சப்ளை காலியாக போது மிச்ச மீதி இருக்கிற எல்லா மீட்டையும் வச்சு மொத்தமா ஒரு டிஷ் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற எல்லா மீட்டையும் வச்சு நம்ம ஹீரோ புதுசா எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். சாஸ் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த மீட்டை கவர்ல சுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறமா அதை எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறான். அதையே 2 ஃபிளேவர்ல நம்ம ஹீரோ செஞ்சிருக்கான். மாஸ்டர் இதோட ஃபிளேவர் டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லி சொல்லவும், ஒன்னால அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இன்னும் நிறைய சமைச்சிட்டு இருக்கான். இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கு, லாவெண்டர் அவன் அட்வென்ச்சரஸ் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. சரி நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவும், என் வாழ்க்கையிலே இப்படி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லை, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை நல்லா காலி பண்றாங்க. அந்த குரூப்புக்கு ஃப்ரெண்டுக்கு சோயிக்கு மாத்தி மாத்தி நம்ம ஹீரோ சமைச்சு போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் சாப்பிட எதுவும் இல்ல, உன்னோட சாப்பாடுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதுக்கு நன்றி கடனா, நைட்டு நாங்க முழிச்சிருந்து பாத்துக்கிட்டோம், நீ தூங்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நைட்டு இந்த திருடங்க எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ட்ரை பண்ணானுங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அட்வென்ச்சரர் சொல்லவும், தப்பிக்கணும்னு ஏதாச்சும் பண்ணீங்க உங்க வேர்ல வெட்டி ஃபெல்லுக்கு போட்டுருவாங்க, அந்த திருடங்க பயப்படுறாங்க. சோ ஒரு வழியா இப்போ அவங்க சிட்டி ஆஃப் கேரளினாக்கு வந்து சேர்றாங்க. பரவாயில்ல இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட ஃபேமிலி இங்க பல வருஷமா மெர்ச்சன்ஸா இருக்கும், லெதர்ல பேக் ஷூஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வோம் அப்படின்னு லாம்பர்ட் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. மிஸ்டர் முக்கோடா நாங்க கில்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும், நானும் கில்டுக்கு வர நம்ம ஹீரோ கிளம்புறான். உங்க அட்வென்ச்சரர் கார்டு எக்ஸ்பீரி ஆயிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஜீராங்க்ல இருக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்டையாச்சும் முடிச்சிருக்கணும், ஆனா போன மாசத்துல நீங்க எதுவுமே முடிக்கலன்னு அவங்க சொல்லுவோம். அந்த ஃபாரஸ்ட் கடக்கவே 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க வேணா புதுசா ரெஜிஸ்டர் பண்றீங்களா, எஃப்ராங்குக்கு போயிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் முடிச்சா போதும்,
அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி நான் ரீரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட எக்ஸ்ட்ரா ஃபேமிலியர் ஸ்லைம் இருக்கு, அதையும் அடிஷனலா ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். போய் ஸ்லைம் எல்லாம் இவன் ஃபேமிலியர்னு வச்சிருக்கா பாரு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம கூட எதையோ வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு அட்வென்ச்சரஸ் கேட்கவும் ஃபேமிலியர் படிச்ச மான்ஸ்டர்ஸ் புச் பண்ண வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஆர்வமா இருக்கோம், நாங்களும் பார்க்கலாமான்னு கேட்கவும் சரின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ மான்ஸ்டரை மலை மாதிரி கோவையல் போடுறது பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இப்போதைக்கு வெளியே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், இவ்வளவுதாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெட் சர்பெண்ட்டை பாக்குறேன், கண்டிப்பா இது கிரேட் வுல்ஃப் இல்ல ஃபெட்ரிட்டா அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ஸ் பாக்குறாங்க. நல்லவேளை நீங்க வேற புச்சர் கிட்ட போகாம இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த புச்சர் சொல்லவும் அட்வென்ச்சரர் கில்ட தவிர்த்து வெளியவோ புச் பண்ணி தருவாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். சில பேர் இல்லீகலா இதை பண்ணுவாங்க, ஆனா அவங்க வேலையவே ஒழுங்கா முடிக்க மாட்டாங்க. ஆனா புச் பண்றதுல நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் இவ்வளவு பெரிய மீட்டை சாப்பிடுறது ரொம்பவே ரேர் தாங்க அப்படின்னு அந்த புச்சர் சொல்லவும். ஆனா என் ஃபேமிலியருக்கு இதெல்லாம் நார்மல் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிஸ்டர் முக்கோடா, அப்ப நேத்து நைட்டு நீங்க தந்த அந்த மீட் எல்லாம் இந்த மாதிரி மீட்ல இருந்து யூஸ் பண்ணது தானு கேட்கவும், ஆமா பிளாக் சர்பெண்ட், ராக் பேட், ஜெயிண்ட் டியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்களை மன்னிச்சிருங்க, அதெல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியான மீட்னு எங்களுக்கு தெரியாது, எங்க லைஃப்ல நாங்க அவ்வளவு காஸ்ட்லியான மீல் எல்லாம் சாப்பிட வாய்ப்பே இல்லை, அதனால அது டேஸ்டா இருந்துச்சு, கைமாறா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லவும். கைஸ் ஆல்ரெடி தான் இவ்வளவு பெரிய மீட் இருக்கு பாக்குறீங்களா, பெரிய பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த சிட்டில உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் லீடர் சொல்றான். நைட்டு நம்ம ஹீரோ அங்க ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்றான். அந்த புச்சர் எல்லா பாக்ஸையும் புச் பண்ணிட்டாருனா இங்க இருந்து நான் ஈஸியா கிளம்பிடலாம், எஃப்ராக்கு போறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி தூங்கலான்னு பார்க்கவும், நீ இப்பவும் மறந்துட்டல, எனக்கு ஆஃபரிங் பண்ணவே இல்லை, என்னோட பிளஸிங்க குறைச்சி ஏற போடுறல அப்படின்னு சொல்லி காடஸ் திட்டவும், மன்னிச்சிருங்க சரி இந்த தடவை என்ன வேணும் நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு காடஸ் சொல்ல நம்ம ஹீரோவா ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். இந்த தடவை காடஸ் நிறைய ஜல்லியை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு கேட்கறான். நம்ம ஹீரோவை இப்போ ட்ரை பண்ணுவோம். காடஸ் நின்று அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிடுறா. நெக்ஸ்ட் டைம் ஆஃபரிங்க லேட் பண்ணிடாத சரியா அப்படின்னு காடஸ் சொல்றா. பாடா இப்போ வச்சு நான் தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு எந்த ரெக்வஸ்ட் இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கான். காப்ளின்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரதுக்கு அதிக பாயிண்ட்ஸ் அதுல போட்டிருக்கு. காப்ளின்ஸே எடுப்பா அப்படின்னா சீக்கிரம் வேலை முடியும், நீயும் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு ஃபெல் வந்து டெலிபதி மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். காப்ளின்ஸை பற்றி எடுக்க மாட்டேன், அது ஒரு பேட் மெமரியா மாறவே நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அது மூலியமா தானே நீ ஃபயர் பாலை யூஸ் பண்ண கத்துக்கிட்ட, சீக்கிரம் கடலுக்கு போனா அங்க இருக்கிற டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும். சோய் நீ சொல்ல நீ என்ன திங்க் பண்றான்னு கேட்கவும், என்ன விஷயம் அங்கிள் ஃபெயில் அப்படின்னு சோய் கேக்குது. ஆசிட் புல்லட் புது ஸ்கில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்கவும், ஃபைட்டிங் போலாம் போலாம் அப்படின்னு சோய் சொல்லவும், அது டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் டிஷ்யூம் பண்ணணும் அப்படின்னு சோய் சொல்றான். நம்ம மெடிக்கல் ஹெல்ப்ஸை கலெக்ட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், வேணா சோய் டிஷ்யூம் பண்ணணும் அப்படின்னு சோய் சொல்லவும், காப்ளின் ரெக்வஸ்டே ஏத்துக்கோ அப்படின்னு ஃபெல் சொல்றான். சரி நம்ம ஹீரோவா அதை ஏத்துக்கிறதா. ரீசெண்டா சிட்டி பக்கத்துல நிறைய காப்ளின் வந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணா 3 பாயிண்ட்ஸ், ஒரு காப்ளின் கொண்டா 5 பாயிண்ட்ஸ், எஃப் ரேங்க் இம்ப்ரூவ் ஆக இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ 3 காப்ளின்ஸ் அங்க இருக்கிறத பாக்குறான். சோ ஆசிட் புல்லட் வந்து அட்டாக் பண்ணு ஃபெல் சொல்லவும் சோயோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ பிரச்சனையே இதுதான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அது இறந்தது கிடையாலமா, அதோட ஒரு காதை வெட்டி எடுத்துட்டு வரணும், அது காதை வெட்டுறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு போதும் ஆயிருது, டெய்லி சமைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கறியா வெட்டுற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு ஃபெல் கேட்கும்போ அது வேற இது வேற அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துவோ அதுங்க காதுல விழுந்துருச்சுன்னு ஃபெல் சொல்றா. திருப்பி பார்த்தா ஒரு காபின் கூட்டமே அட்டாக் பண்ண வருது. சோயி அசால்ட்டா அதுங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். அதுங்க தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு வா போலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லப்போ நம்ம ஆல்ரெடி ரெக்வஸ்ட் முடிச்சுட்டு வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ப்ளீஸ் சோயி கேட்குவோம் சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த காப்ளின் ஆர்மியவே இவங்க டோட்டலா கொண்டுட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா கொன்னதுக்கு ப்ரூஃபா அதுங்களோட எல்லா காதுகளையும் நம்ம ஹீரோ வெட்டணும். மாஸ்டர் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சோயி சொல்லவும் சீக்கிரம் அதுங்களோட காதுகளை வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோவா அதுங்களோட எல்லா காதுகளையும் வெட்டி எடுக்கிறான். இதுங்களை இப்படியே விட்டா பசியில இருக்கிற பெரிய மான்ஸ்டரையாச்சும் இந்த இடத்துக்கு வர வச்சிரும், இல்லைன்னா இது ஒரு டஞ்சனையே கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், அவ என்ன பண்ணணும் நீயே சொல்லு, சிட்டி வர பக்கத்துல இருக்குன்னு சொல்லவும் எரிச்சரலான்னு ஃபெல் சொல்லவும் அப்படின்னா அந்த ஃபாரஸ்டே மொத்தமா பத்தி எரிஞ்சிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சோயி நீ அதுங்களை மெல்ட் பண்ணிடுன்னு சொல்லவும் உன்னால முடியுமா நம்ம ஹீரோ கேட்கிறான். முடியும் அப்படின்னு சோயி சொல்லிட்டு சோயி பெரிய சைஸ்க்கு மாத்தா சோயி திரும்பவும் எவால்வ் ஆயிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ப்ரொலிஃபரேஷன் ஒரு ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி சோயியால குட்டியாக பெருசாக மாற முடியும். சோயி அதோட பாடியை வச்சு நிறைய ஸ்லைமை கிரியேட் பண்ணி காப்ளின்ஸ் மெல்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கவோ எல்லாம் போய் அதை மெல்ட் பண்ணுது. நான் பல செஞ்சுரிஸ் வாழ்ந்திருக்கேன், ஆனா ஸ்லைம் இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயி நீ ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்க, இப்படி பண்ணா அட்டாக் பவர் அதிகமா இருக்கும், நம்மளால ஹீலிங் பொசிஷன் அதிகமா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் எனக்கு பசிக்குது அப்படின்னு சோயி சொல்லவும் நீ நிறைய ஒர்க் பண்ணி இருக்கல, அதான் காப்ளின் காதெல்லாம் வெட்டினது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு, நான் உனக்கு பிரெட் ஆர்டர் பண்ணி தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சோயி ஓகே சொல்றா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு ஃபெல் சொல்லவும் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றது நீ ஒரு செஃப் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபெல்ல பார்த்து சொல்றான். மாஸ்டர் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சோயி சொல்றான். நம்ம ஹீரோ டைரக்டா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறான். மாஸ்டர் இது டேஸ்டா இருக்குன்னு சோயி கேட்கவும் அதுதான் மீட் ஹேண்ட் பர்கர் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் இந்த சாசேஜ் பிரெட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, சாப்பாடு எப்போவே கிரேட் ஆப்பா அப்படின்னு ஃபெல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். பரவாயில்லையே உனக்கு பாராட்டணும்னு கூடலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்
நான் ஒரு பாராட்டல அப்படின்னு ஃபெல் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்பதான் காஃபி குடிக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்பவோ ஆஃபீஸ்ல ஒர்க்கை முடிச்சுட்டு நான் காஃபி தான் குடிப்பேன். இப்போ கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண பல நாள் ஆகும்னு நினைச்சேன். ஒரே நாள்ல முடிச்சுட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காடஸ் ஸ்ப்ளெண்டர் காமிக்கிறாங்க. இந்த ஜெல்லி புட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கிறத மற்ற காடஸ்லாம் ஒளிஞ்சிருந்து அவ ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கில்ட்டுக்கு போறோம். எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ்வளோகான காபினை கொண்டு அதுக்கான ப்ரூஃப் நம்ம ஹீரோ காமிச்சிருப்பான். கில்ட் மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாரு அப்படின்னு ஒருத்தி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. நீங்க தான் முக்கோடவா? நான் தான் கில்ட் மாஸ்டர் வில்லியம். நிறைய காப்ளின்ஸை கொண்டிருக்கீங்களான்னு அவர் கேட்கவும், யதார்த்தமா ஒரு காப்ளின் செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிச்சவங்க அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் நினைச்சது கரெக்டா போச்சு. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பெரிய ரிவார்ட் கொடுத்தாவணும். அப்புறமா அவங்க ஃபென்ரிர் அது உண்மையிலேயே இம்ப்ரெசிவ் அப்படின்னு அவர் சொல்லவோ, சோயி தான் எல்லாத்தையும் கொன்னது அப்படின்னு சோயி வெளியே வரான். நம்ம ஹீரோவா அதை அவர்கிட்ட சொல்றான். ஆக்சுவலி உங்களை எங்க கூப்பிட்டது ராயல் பேலஸ்ல இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு தான் என்னோட கிங்டம்ல நீங்க ஃப்ரீயா வாழலாம். எந்த ஒரு நோபல் மனும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி எமர்ஜென்சி டைம்ல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கிங் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐயா இந்த கிங்டம்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அண்ட் அது போக இந்த கில் மாஸ்டர் நம்ம ஹீரோவோட ரேங்க சி ரேங்கா மாத்திருக்காரு. ஆனா நான் ஜி ரேங்க்ல இருந்து எஃப் ரேங்க் தானே போக முடியும். அதை எப்படி ஸ்கிப் ஆகி சி ரேங்க் போன நம்ம ஹீரோ கேட்குவோம். ஃபென்ரிர் ஃபேமிலியரா வச்சிருக்கிறவங்களுக்கு எஃப் ரேங்க் இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் என் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. அது போக ஏ ரேங்க் எஸ் ரேங்க் ரோக்கஸ்ட தனியா உங்களுக்காகவே நாங்க தாரோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பல காலங்களா சில விஷயங்கள்லாம் முடிக்காம இருக்கு. அது உங்களால மட்டும் தான் முடியும். முடிஞ்சா நீங்க இதை பண்றீங்களா அப்படின்னு அவர் சில ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு போறாரு. சில மான்ஸ்டர் புஷ் பண்ணணும், அது பொருட்களை விற்கணும். நம்ம ஹீரோ பேலன்ஸ் இருந்த எல்லா மான்ஸ்டரையும் வெளியே எடுக்கிறான். கைமரா ஆர்த்தோசா அப்படின்னு சொல்லி புச்சர் ஷாக் ஆகவும், இதை பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லி புச்சர் கிட்ட கில் மாஸ்டர் சொல்றாரு. சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை நான் நம்பலா போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவ்வளவுக்கும் எங்க கிட்ட பணம் இருக்குமான்னு தெரியல. அதை ரெடி பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லவும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ளூ ஓகர்லாம் என் லைஃப்ல நான் பாப்பேன் நினைச்சது கூட இல்ல அப்படின்னு புச்சர் சொல்றாரு. அதெல்லாம் அவ்வளோ ரேரா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அதுலயும் இந்த ஓகர் கிங் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எஸ்ராங் மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னு புச்சர் சொல்லுவோம். ஆனா இவன் அதெல்லாம் அசால்ட்டா சாவடிச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோயி அங்கிள் ஃபெல் கூட சேர்ந்து இன்னும் நிறைய மான்ஸ்டர் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோயி வந்து சொல்லுவோம். கொஞ்சம் பொறுமையார நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு காலையில வாங்க, அவங்க சீராங் கில் கார்டு ரெடியா இருக்கும், மத்ததும் ரெடியா இருக்கும் அப்படின்னு கில் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அனுப்புறாரு. நைட் என்ன ரெடி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மீட்டா வேணும்னு ஃபெல்ல சோயே கேட்குறாங்க. சரி நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சமையல் பண்றது பார்த்துட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா மாஸ்டர் அப்படின்னு சோயை வந்து கேட்கறான். சோயி நம்ம ஹீரோக்கு உண்மையிலேயே சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். ராக் பேட் பான் பஜ்ஜி அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்று ரெடி பண்றான். அடுத்ததா ராக் பாடியை நம்ம ஹீரோ கறியை துண்டு துண்டா வெட்டி வச்சு அதுல கொஞ்சம் சாஸ் பெப்பர்னு எல்லாத்தையும் போட்டு பேன்ல நல்லா வதக்கி எடுக்கிறான். ராக் பேட் பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிற ஒன்று நம்ம ஹீரோ ரெடி பண்றான். பீரை குடிச்சிட்டு சியர்ஸ் என் லைஃப் ரொம்பவே ஜாலியா இருக்கு, சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் இது இனிப்பா சூப்பரா இருக்கு என்னது அப்படின்னு சோயி கேட்கவும், ஆயிஸ்டர் அண்ட் சோயா சாஸ் பேஸ்ட் வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜாப்பனீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோயி காய்கறியை சாப்பிட்டு பார்க்கறான். அதுவும் சூப்பரா இருக்கு. பிரெட்டுக்குள்ள வச்சு நம்ம ஹீரோ சாப்பிட்றா. சோயிக்கு அது வேணும்னு சொல்லவோ ஃபெல்லும் கேட்கறான். எல்லாரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஃபெல் அது தூங்குற இடம் ரொம்பவே நெருக்கடியா இருக்கு. ஹியூமன்ஸ் எப்படிதான் இதுக்குள்ள வாழ்றீங்களான்னு சொல்லவோ, சோயி பிபிஓ பண்ணட்டுமா அப்படின்னு சோயி கேட்கவும், இந்த இடத்த மெல்ட் பண்ணக்கூடாது சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபெல்லுக்கு ஒரு பெட் நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுக்குறா. பரவாயில்ல இது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபெல் தூங்கவும், குட் நைட் அங்கிள் ஃபெல் அப்படின்னு சோயி சொல்லிட்டு கிளம்புறான். சீராங் கார்டு கில் மாஸ்டர் கொடுக்குறாரு. சில்வர் கார்டா நம்ம ஹீரோ பாக்குறான். அப்புறம் லைசன்ஸ் சிசில கேன்சல் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நேத்து நம்ம ஹீரோ புஷ் பண்ண கொடுத்த அந்த மான்ஸ்டர்ஸ்ல வேல்யூபிளான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து டோட்டலா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் லோட் நம்ம ஹீரோ கொடுத்தது மட்டும் 461 கோல்ட் காயின். அதுக்கப்புறமா அந்த ஆர்க் லார்டு அதெல்லாம் வந்துட்டு ஹை வேல்யூ போகுங்கிறதுனால ஒரு 432 கோல்ட் காயின். அப்புறமா அந்த காப்ளினை போட்டு தள்ளினதுக்கு சோ டோட்டலா நம்ம ஹீரோ கிட்ட 1946 கோல்ட் காயின்ஸ் இருக்கு. இவ்வளவு பணத்தை நான் எடுத்துட்டு போனா என்ன டார்கெட் பண்ணுவாங்களே, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மெட்டல் லிசர்ட் பிளட் ஹார்னி புல் இது ரெண்டுத்தையும் உங்களால ஹண்ட் பண்ண முடியுமா? முக்கியமா மெயினா அந்த மெட்டல் லிசர்ட் பக்கமா வர கேரேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால நிறைய பிரச்சனை இருக்கு. அதோட பாடி மெட்டல்ங்கிறதுனால அவ்வளோ ஈஸியில் அதை தோக்கடிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அடுத்ததா பிளட்டி ஹார்ன் பால் இதை அந்த பக்கமா போற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவோ, அதோட மீட்டு சூப்பரா இருக்கும் ஃபெல் சொல்லவோ, லார்ட் ஃபென்ரிர் சொல்றது என்னமோ உண்மைதான் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவோ, அப்ப அது பீஃப் மாதிரி இருக்கும்னா சரி ஓகே கண்டிப்பா வேட்டையாடுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கில்டுவனா அதுல பாதி மீட்டை வாங்கிக்கிறோம் அவர் பேசிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாம் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. பீஃபோட மீட் கிடைக்க போறதுனால இவங்க செம ஜாலியா இருக்காங்க. நாளை காலையில போலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ, வேணாம் இப்பவே போலாம், எனக்கு மீட்டு சாப்பிட்டே ஆகணும்னு ஃபெல் சொல்லவோ, ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டலிசால தான் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாம்பர்ட்டோட கடைக்கு நம்ம ஹீரோ போறான். வெள்ள உள்ள வரது ஓகே தானு கேட்கவும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு புது பேக் வாங்கலான்னு தான் வந்திருக்கேன். பழைய பேக் ரொம்ப மோசமாயிடுச்சு. இதே மாதிரி ஒரு பேக் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவருமே நம்ம ஹீரோக்கு காஸ்ட்லியான லெதர் பேக்ஸ் நிறைய காமிக்கிறாரு. ரெட் போர்ட் ஜெயண்டியர்னு ஒவ்வொரு மாடல்ல செஞ்சதையும் அவர் காமிக்கிறாரு. வாவ் எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கு. ஆனா சோயி தான் இதுக்குள்ள இருக்க போறான். சோயி இந்த பேக் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ தாராளமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு லாபர்ட் சொல்றாரு. சோயி உனக்கு எந்த பேக் கம்ஃபர்டபிளா இருக்கும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோயி ஒரு பேக் உள்ள போய் உட்காருவோம். மன்னிச்சு
வச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் லாம்பர்ட் சொல்றாரு. என்னோட கத்திய வைக்கிற மாதிரி ஒரு வேஸ்ட் வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு பெரிய சூட் அதுக்கு 6 கோல்டு காயின்ஸ் சொல்றாரு. அடுத்து சின்னதா ஒண்ணு இருக்கு அது ஒரு 1 கோல்டு காயின் சொல்றாரு. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டுதான் ஹீரோ இப்ப போட்டிருக்க ஷோ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஆன்லைன்ல வாங்கலாம் பட் ஆனா மத்த எல்லாரும் அதை வித்தியாசமா பார்ப்பாங்க. சோ இந்த வேர்ல்டோட ஷோ ஒண்ணு நம்ம ஹீரோ வாங்கிட்டு தான் டோட்டலா 11 கோல்டு காயின்ஸ். ஆனா உங்களுக்கு அது ஃப்ரீ அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்னோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அது போக அன்னைக்கு நான் சாப்பிட்டது அவ்வளவு ஹை குவாலிட்டி மீட்னு எனக்கு தெரியாது. சோ அதுக்கு பதிலா தான் இப்ப நீங்க இதை ஃப்ரீயா வாங்கிடணும் அப்படின்னு அவர் சொல்லவோ பாதி காசாச்சு தரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வரும்போது கண்டிப்பா நான் உங்ககிட்ட காசு வாங்குறேன். இது ஓகேவான்னு அவர் கேட்கவோ சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் மிஸ்டர் முக்கோட அவங்க கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். நீங்க பிளாக் சர்பன் மீட் அன்னைக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்கின் உங்ககிட்ட இருக்கும் கரெக்டான்னு கேட்குவோம். ஆனா அது அட்வென்ச்சரர் கில்ல ஆல்ரெடி வித்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சர்பன்டோட ஸ்கின் ரொம்பவே ஷார்டேஜா இருக்கா அதனாலதான் கேட்டேன்னு அவர் சொல்லவோ ஏன் அது அவ்வளவு காஸ்ட்லியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ரீசெண்டா ஒரு சர்பன்டோட ரெட் கலர் ஸ்கின் யாரோ அட்வென்ச்சரர் கில்ல கொடுத்துருக்காங்க. மார்க்கேஸ் ஃபேமிலி அதை வாங்கிட்டாங்க. எனக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணும்னு ஆசைன்னு அவர் சொல்லவோ அட்வென்ச்சரர் கில்ல அதை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த தடவை நீங்க சர்பன்ட் ஹண்ட் பண்ணா என் இடத்துக்கு கொண்டு வாங்கன்னு அவர் சொல்லவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான்னு சொல்லவோ பார்த்து வாங்க வேண்டாமாப்பா. ஆமா சோயி இது உனக்கு எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவோ இது நல்லா இருக்குன்னு சோயி சொல்றான். நீங்க சர்பன்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அது இன்னைக்கு நைட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவோ சோயிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சோயி சொல்றான். சரியா போய் நீங்க நைட் அதையே சமைக்கிறேன் நாளைக்கு போய் நம்ம மெட்டல் லிசர்ட் ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி சோயா சாஸ் சால்ட் போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லவோ உங்களுக்கு போதுங்கிற லெவலுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சமையல ஆரம்பிக்கிறான். நான் 2 தடவை பொறுத்திருக்கணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லோ டெம்பரேச்சர்ல மொத்தமா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை டெம்பரேச்சர்ல வச்சு அவுட் சைடு மட்டும் கிறிஸ்பியா வேக வைக்கணும். கோல்டன் கலர்ல இருக்கு வாவ் டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பாக்குறான். சீக்கிரம் எடுக்க கொண்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப சமைச்சு கொடுக்குறான். முன்னாடியை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு சூப்பர் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கம் போல கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோ வேற ஃபிளேவர்ல அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறான். வெள்ளான்னு சொல்லி 2 பேருமே நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எஸ் நான் ஜெயிச்சுட்டேன் நீங்க போடுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஸ்பெஷலா வச்சிருக்கிறத சாப்பிடலாம். மத்த நேரம்லாம் நீங்க எனக்குள்ள பக்கிய சேர்த்து காலி பண்ணிடுவீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ உட்காந்து ரிலாக்ஸா அவனோட சாப்பாடு சாப்பிடுறான். கொஞ்சம் பீரு கொஞ்சம் கறி கொஞ்சம் பீரு கொஞ்சம் கறி அப்படின்னு மாத்தி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த ஆர்க் ஜெனரல் மீட் கூட சூப்பரா தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா நான் இவ்வளவு ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த லைஃப் கூட ஜாலியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த காடஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவ உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. வா இதை நாக்குல வச்சா அப்படியே கரையுது. இது நல்லா சவுக்குன்னு இருக்கு. இது ரொம்பவே சூப்பர் டேஸ்டா இருக்கு அப்படின்னு காடை சாப்பிட்டு இருக்கவா எப்படியே சாப்பிட்டா வெயிட் போட்ட மாட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கறா. அதெல்லாம் மாட்டேன்னு கத்துறா. நம்மளை விட்டுட்டு ஏதோ பண்றாளுன்னு மத்த காடஸ் எல்லாம் பாக்குறாங்க. கொடுத்த ரெக்வஸ்ட முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெட்டல் சடை கொள்றதுக்கு நம்ம ஹீரோ போறான். இந்த இடம்னு தான் சொன்னாங்க. நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கவோ இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெல்லதை சென்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். நான் வேணா வெளியே வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கேட்கவோ நம்ம ஹீரோவையே சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறான். பார்க்க நார்மல் லிசார்ட் மாதிரி தானே இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ரைசல் பண்ணி பார்த்தா மித்ரல் லிசார்ட்னு இருக்கு. மெட்டல் லிசார்ட்னு தானே சொன்னாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது நிறைய மித்ரலை மட்டும் தின்னதுனால இப்போ மித்ரல் லிசார்டை எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மித்ரலால மேஜிக் அப்சர்வ் பண்ண முடியும். சோ மேஜிக் வச்சு அதை அட்டாக் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஃபெல் சொல்லுவோம். அப்போ உன்னால அதை தோற்கடிக்க முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா எனக்கு அது அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல் லைட்டிங் அட்டாக் வச்சு அசால்ட்டா அந்த மித்ரல் லிசார்டை கொள்ளுது. அந்த மித்ரல் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டியை விட அதிகமான மேஜிக் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். இந்த மித்ரல் லிசார்டை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஐட்டம் பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அட இங்க மித்ரல் இருக்கே இந்த மித்ரல் ஊற வச்சு எனக்கு ஒரு சோட் வெப்பன் ஏதாச்சும் செஞ்சா நல்லா இருக்கும். கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டான். மேஜிக் இதை அஃபெக்ட் பண்ணாதுன்னா இதுலயே ஒரு ஆர்மர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்னோட மேஜிக் பேரியர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுக்கு ஒரு ஆர்மர் தேவைன்னு ஆசைப்படுற. அது எல்லாத்தையும் விட என் பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஃபெல் டென்ஷன் ஆகும். சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பிளடி ஹாண்ட்புல்ல போய் நம்ம தோக்கடிப்போம். எனக்கு அதோட மீட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபெல் நம்ம ஹீரோவை தரத்தரான்னு இழுத்து போறான். அதுக்குள்ளேயே வா வெயிட் பண்ணப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டே போறான். வெஸ்டர்ன் பிளைன்ஸ்ல தான் அந்த பிளடி ஹாண்ட்புல் இருக்குன்னு போட்டிருக்கு. நானும் இங்க வெயிட் பண்றேன் நீ போய் கதையை முடிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரின்னு ஃபெல் கிளம்புறான். அங்கிள் ஃபெல் எங்க போறாரு நானும் போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சோயும் அவன் கூட போறான். போன ஃபெல்லும் சோயும் எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா ஒரே செகண்ட்ல அதுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. மாஸ்டர் இந்த மாடுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி சோயி ஹாப்பி ஆகுறான். பரவாயில்ல சோயோ சூப்பராவே ஃபைட் பண்றான் அப்படின்னு ஃபெல் சொல்றான். அப்படியா சரி இவ்வளவு ஹானா இருக்கு இது அவ்வளவு தூக்கிட்டு போறது கஷ்டம். சோயி இதை கலெக்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். சோயி நிறைய ஸ்லைமா பிரிஞ்சு வேலையை ஈஸி ஆக்குது. இதுல பாதி மீட்டை நம்ம கில்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மீதி மீட்டை சாப்பிட்டு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இதுல என்ன டிஷ் எல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இப்ப சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுக்குறான். ஹீரோ அவங்களுக்கு ராக் பர்ட் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறான். வழக்கம் போல அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இது ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு. அந்த பிளடி ஹார்ட் புல்ஸே நான் டோட்டலா மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு சோயி கேட்கறான். இதுதான் கோலா இருந்தா நீயும் குடி நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது சூப்பரா இருக்கு என்ன வேணும் அப்படின்னு சோயி கேட்கறான். ஃபெல் எனக்கும் அது வேணும்னு கேட்கவோ இனிப்பா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். நாக்குல ஒரு பதிரி படுது ஆடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெல் அதை என்ஜாய் பண்ணி குடிக்கிறான். ஃபெல் அதை குடிச்சதுல ஏப்பா வரவோ ஐயோ என் வாயில இருந்து ஏன் இப்படி சவுண்ட் வருது அப்படின்னு ஃபெல் யோசிக்கிறான். ஏன்னா கோலாவை குடிச்சா அப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆப்பிள சவுண்ட் போட மாட்டேன் அப்படின்னு ஃபெல் வைக்கப்படுறான். மித்ரல் லிசார்டா அப்படின்னு கில் மாஸ்டர் புத்தரும் ஷாக் ஆகுறாங்க. எதிர்பார்க்காத விஷயங்களை எப்பவும் உன்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. ஏன் இது ரேரான விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ரொம்ப 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 ரேரான விஷயம். மித்ரல் லிசார்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸியில பாத்திர முடியாது.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்ததா தான் ரெக்கார்ட் இருக்கு. மெட்டல் லிசர்ட் தான் மித்ரல் லிசர்டா எவால்வ் ஆயிருக்கு. நீ ஒரு புது மித்ரல் மைனையே கண்டுபிடிச்சிருக்க. மித்ரல் மைன்லாம் ரொம்பவே ரேர். உலகத்திலேயே அது மொத்தம் 3 தான் இருக்குன்னு புச்சர் சொல்லவும் இது அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த மித்ரல் லிசர்டை நீ கில்ட்டு தான் கொடுக்கணும். லேண்ட்லார்ட் இதோட ஸ்கின்னை கிங்குக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அண்ட் உனக்கு கண்டிப்பா இதுல ஒரு 5000 கோல்டு கைன்ஸ் ஆச்சு தருவாங்கன்னு சொல்லவும் 5000 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. என் லைஃப் ஃபுல்லா நான் சம்பாதிச்சா கூட அவ்வளவு சம்பாதிப்பேனான்னு தெரியலன்னு புச்சர் சொல்லவும் கண்டிப்பா எல்லாரும் என்ன டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஆக்சுவலி இதை நம்ம ஒரு சீக்கிரட்டா தான் வச்சிருக்கணும். 1 வீக் வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த பிளட்டி ஹார்ன் புல்ல போய் ஹண்ட் பண்ண அப்படின்னு அவர் சொல்லவும் ஆல்ரெடி அதை முடிச்சுட்டா நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஒரே நாள்ல இவன் 2 ரெக்வஸ்டையும் முடிச்சிட்டான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. வெளில அதை பத்தியோ கவலைப்படாம எனக்கு அந்த பீஃப் மீட் தான் வேணும், சீக்கிரம் செஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்குவோம். கண்டிப்பா நம்ம பீஃப் மீட் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளட்டி ஹார்ன் புல்லோட அந்த மீட்டை வந்து சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் மீட்டை வெட்டி பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு பேன்ல எண்ணெயை ஊத்தி இப்போ அது அப்படியே பொரிச்சு எடுக்கிறான். மொத்த மீட்டும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல சுத்தி வச்சு அப்படியே நம்ம ஹீரோ விடுறான். பிளட்டி ஹார்ன் புல்லோட ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இது இவ்வளோ டேஸ்டா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். இது சூப்பரா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பெல் கேட்கறான். பெல்லுக்கு பிடிச்ச கார்லிக் ஃபிளேவர் சாஸை ஊத்தி நம்ம ஹீரோ கொடுக்குறான். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, எது வேணுமோ எடுத்து சாப்பிட நம்ம ஹீரோ கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆனியன் அண்ட் டைகான் ஃபிளேவரை சேர்த்து ஊத்தி சாப்பிடுறான். நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே நல்லா வயிறார சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் பச்சையாவே கறியை சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். குக்கிங் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு ஃபெல் சொல்றான். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சோயி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ரூமுக்கு வரான். ஆஃபரிங்க கொடுத்துறியான்னு ஃபெல் கேட்டிருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோ இப்போ ஆஃபரிங்க கொடுக்க போறான். கார்டஸ் நின்று கோத்துக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சாலும் நிறைய ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வேணும்னு அவங்க ஆர்டர் கொடுக்கவும் நம்ம ஹீரோவா அதை அனுப்பி வைக்கிறான். ஏய் அதர்வால்டர் நைஸ் டு மீட் யூ வேற வாய்ஸ் கேக்குது. நின்று நாங்க இப்பதான் பிடிச்சோம், நீ அவளுக்கு அதர்வால்டு திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்க, ரொம்பவே டேஸ்டா இருக்குது, எங்களுக்கும் அது வேணும் அப்படின்னு மத்த கார்டஸ் எல்லாம் கேட்கவோ பாய மூடுங்க, நான் அவனுக்கு பிளஸிங் கொடுக்குறேன், அதுக்கு பத்தி தான் அவன் எனக்கு இதை அனுப்புறான், உங்களுக்கு எல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ என் தலைக்குள்ளேயே இவ்வளவு சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்க பிளஸிங்க உனக்கு தாரோ, சோ எங்களுக்கும் நீ ஆஃபரிங் அனுப்பு. நின்று உனக்கு கொடுக்குறது வெறும் மைனர் பிளஸிங் தான், உனக்கு வின் டெஃபினிட்டியே கிடையாது, அவனோட பிளஸிங்ல உனக்கு எந்த யூஸுமே இல்ல, ஆனா உனக்கிட்ட எர்த் மேஜிக் இருக்கு, சோ என்னோட பிளஸிங்க கொடுத்தா உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எர்த் கார்டஸ் சொல்லுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட ஃபயர் அஃபினிட்டி இருக்கு, நான் என்னோட பிளஸிங் தரேன் கார்டஸ் ஆஃப் அக்னி சொல்றாங்க. 2 பேரும் நிறுத்துங்க, காடஸ் ஆஃப் கிரியேஷன் நம்ம மேல கோவப்படுவாங்க, இஷ்டத்துக்கு யாருக்கும் பிளஸிங்லாம் கொடுக்க கூடாதுன்னு நின்று சொல்லவும் நம்ம அஃபினிட்டியே இல்லாத ஒருத்தனுக்கு நீ மட்டும் அவன் பிளஸிங் கொடுத்துருக்க, எங்க பிளஸிங் தான் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சு போச்சு, எனக்கு வெறுப்பு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பிளஸிங்க கொடுக்கதா போறாங்க, பதிலுக்கு ஆஃபரிங் கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒழுங்கா என் பிளஸிங்க ஏத்துட்டு ஆஃபரிங்க கூட அவங்க மிரட்டவும் மல்டிபிள் பிளஸிங் இருந்தா என்ன யாராச்சும் அப்ரைசல் பண்ணா எனக்கு தான் ப்ராப்ளம், ஆல்ரெடி இருக்கிற பிளஸிங்கே போதும் நம்ம ஹீரோ சொல்லவோ எங்க கிட்ட ஆர்கியூ பண்றது நிறுத்து, நான் எப்படினாலும் உனக்கு பிளஸிங் கொடுக்கதா போறேன் அப்படின்னு சொல்லி அக்னியும் ஏற்றம் பிளஸிங்க கொடுக்குறாங்க. எங்க ஆஃபரிங்க மறந்துடாத அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லவோ அப்ப நான் என்ன பண்றது, அவன் கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இல்ல, என்னோட பிளஸிங் அவனுக்கு வேஸ்ட் தான், ஆனா எனக்கும் அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும் அச்சோ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவ அழ ஆரம்பிக்கவும் எல்லாரும் போய் அந்த காரஸை சமாதானப்படுத்துறாங்க. அச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கவும் என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சோயி கேட்கறான். ஒன்னும் இல்ல எல்லாம் அந்த காரஸ்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வருது. என் ஃபேமிலியர் சோய்க்கு நீங்க அந்த பிளஸிங்க கொடுங்க, சோய் கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த அதர்வால்டர் நல்ல ஐடியாவா யோசிச்சா அப்படின்னு சொல்லி மத்த காரஸ் நினைக்கிறாங்க. வாட்டர் காரஸோ சோய்க்கு அவ பிளஸிங்க கொடுக்குறா. இதை பார்த்தா மைனர் பிளஸிங் மாதிரி தெரியலையே மத்த கார்டஸ் கேட்கவும் நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பிளஸிங்க கொடுப்பீங்க, ஆனா நான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு பிளஸிங்க கொடுப்பேன், அதான் என் பிளஸிங் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வாட்டர் கார்டஸ் சொல்றாங்க. எல்லாருக்குமே நான் ஈக்குவலா ஆஃபரிங் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரட்டா இதை வச்சிருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நின்று நினைக்கிறேன். ஹீரோ இப்ப ஆஃபரிங் அனுப்பி சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். யாரும் என்ன அப்ரைசல் பண்ணாம பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா சோயி பிளஸிங் கிடைச்ச அப்புறம் எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கவும் எதுவும் தெரிலன்னு சோயி சொல்றான். நாளைக்கு நம்ம பவர்ஸை செக் பண்ணி பார்ப்போம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில செக் பண்ணி பார்த்தா ஹீரோட மேஜிக் பவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைனர் பிளஸிங்லாம் உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு போல அப்படின்னு ஃபெல் சொல்றான். அது என்னமோ உண்மைதான், நான் மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணாலும் இப்போ கொலாப்ஸ் ஆகி இல்ல எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ இவன் வாட்டர் மேஜிக் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோ இப்போ அதோட வாட்டர் மேஜிக்கை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்டர் பாலை கிரியேட் பண்றான். சரி இப்போ எதையாச்சும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் சூரியோட அட்டாக் வேற லெவல்ல இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி வாட்டரை வச்சே மரத்தெல்லாம் ஸ்லைஸ் பண்றான். வா அமேசிங் சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சோயி நம்ம வேணா ஒரு ஃபைட்டிங் மேட்ச் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஃபெல் கேட்கவும் சோயி சின்ன பையன், நீ ஒரு லெஜெண்டரி மாஸ்டர், யார் கூட கம்பேரிசன் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு ட்ரைனிங்கா இருக்குமே நினைச்சப்பா அப்படின்னு ஃபெல் சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு வாளையே கிரியேட் பண்றான். நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் ஃபெல் கிளம்புறான். ஃபெல் வந்து பார்த்தா நான் அதை சாதிச்சிட்டேன், இங்க பாரு ஒரு வீடு, என் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி இதை கேட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம வெளியே தூங்கணும்னு அவசியம் இல்ல, ஃபெல் நீயும் என் கூட சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் ஒரு பிளாக் சர்பெண்ட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கான், சீக்கிரம் இதை நல்லா சமைச்சு தாப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவும் கிட்ட இவ்வளவு தூரம் வீடு கட்டின ஒரு பாராட்டு கூட கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சோயும் பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லவும் கஷ்டப்பட்டு கட்டிருக்கோம், 2 பேரும் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாம்பர்க்கோட வைஃபை காமிக்கிறாங்க.
வருஷம் வருஷம் நீங்க எனக்கு லெதர் பேக்கா தான் தந்துட்டு இருக்கீங்க. ஒரே இதா தந்தா எனக்கு போர் அடிக்குன்னு அவங்க சொல்லவும், பேக் தான் வேற வேற மாடல்ல தரேன்னு அவர் சொல்லவும், என்னதான் இருந்தாலும் அது பேக் தானே, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு பேக் எல்லாம் இந்த வருஷமும் தர வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, அவளுக்கு என்ன கொடுக்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ எர்த் மேஜிக்க வச்சு கேட்ட வீடு மாதிரி இருக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இருந்துச்சு வெளியே வரா. என்ன கம்ஃபர்டபுளா இருந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கவும், பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபெல் கேட்கவும், ஆல்ரெடி என் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஹண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டெய்லி ஹண்ட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபெல் சொல்றான். நீ ஹண்ட் பண்ண பிளாக் சர்பன் ஸ்கின்னை நம்ம போய் லேம்பர்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். கில்ட்ல புச்சர் ஹார்னிபுல்லோட அந்த மீட்டியோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் மித்ரல் டிசர்ட்கான அமௌண்ட்டையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த பிளாக் சர்பன்ட்டை எனக்கு வெட்டி தர முடியுமா, இதோட ஸ்கின்னும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு புச்சர் சொல்றாரு. மாஸ்டர் சாப்பாடுன்னு சொல்லி கேட்கவோ சரி நம்ம ஹீரோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ண போறேன். இதை மெனக்கிட்டு ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். இதுதான் மீட் கிரைண்டர். இது மேல இப்படி மீட்டை போட்டு அமுக்கணும்னா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கவோ சோயும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி சோயி செம ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு வேலை மிச்சமாகுது. பிளடி ஹார்ன் புல்லோட மீட்டையும் ஆர்க்கோட மீட்டையும் சேர்த்து தான் நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்போ தேவையான மாவு முட்டைன்னு எல்லாத்தையும் கலந்து அதுல கொஞ்சம் உப்பு பெப்பர் சாஸ்ன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மீட்டை நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு ஷேப் பண்றான். சர்ப்ரைஸா இதுக்குள்ள ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீஸ் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வைக்கிறான். பண்ண மாதிரி நம்ம ஹீரோ அதை ரெடி பண்ணி இப்போ பேன்ல நல்லா வேக வைக்கிறான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை மூடி வைக்கிறான். அந்த ஆவிலேயே அது வேகும்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கெச்சப் அப்புறமா சாச கலந்து அந்த மீட் மேல அப்படியே நம்ம ஹீரோ ஊத்திட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹாம்பர்கர் ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ கொடுத்தா சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஹீரோ சர்ப்ரைஸா வச்சிருந்த சீஸ் வந்து சோயிக்கு தான் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ தொண்டு வைக்கிறான். ஆனா இந்த வேர்ல்டு சோப்ல நிறைய வர மாட்டேங்கி. இந்த வேர்ல்டுல தான் சோப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்கே. சோ நான் அதை யூஸ் பண்ண யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவோ புதுசா எதுவும் சமைக்க போறியான்னு ஃபெல் கேட்கிறான். இல்ல என்னோட மெர்ச்சன்ட் திறமையை காமிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆன்லைன்ல வாங்கி ஷாம்பு கண்டிஷனர் எல்லாத்தையும் இந்த வேர்ல்டோட பாட்டிலுக்கு மாத்தி வைக்கிறான். மாஸ்டர் இந்த வாட்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சோயி சொல்லவும், நானும் குளிச்சா நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு பாத் டப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் சர்பன்ட்டோட ஸ்கின்னை போயிட்டு நம்ம ஹீரோ லாம்பர் கிட்ட கொடுக்குறான். 50 கோல்டு காயின்க்கு நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவோ சரி நம்ம ஹீரோவும் வாங்கிக்கிறான். ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு தான். நான் ஒரு மெர்ச்சன்ட் கில்ட்லயும் இருக்கிறேன். சில விஷயங்களை நான் விற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பு கண்டிஷனர் சோப் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து வைக்கிறான். ஓ சோப்பா, பரவாயில்லையே ஸ்மெல் இது சூப்பரா இருக்கே அப்படின்னு அவர் பாக்குறாரு. அது நல்ல பபிள்ஸ் வரும். அப்புறம் இதை நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், இதை உங்க பாடியோட ஸ்கின் சாஃப்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். உங்களை மாரி ஆளு என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்னும் 2 வாரத்துல வருது. என் ஒய்ஃப் எப்போ பேக் தான் கொடுப்பேன், இந்த தடவை பேக் வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்க பெர்ஃபெக்ட் டைமிங்ல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அப்போ உங்ககிட்ட பேத்டப் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாருனால எங்க வீட்டுல ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லவும், இந்த வேர்ல்டுல பேத்டப் இருக்குன்னா நானும் ஒன்று வாங்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாம்பர்க் வீட்டுல இருக்கிற பேத்டப்பை போய் நம்ம ஹீரோ பாக்குறான். இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ரொம்ப ரிச்சானவங்க மட்டும்தான் இதை வாங்குவாங்க, இது நீங்க எல்லா இடத்துலயும்லாம் பார்க்க முடியாது. ஒரு பேத்டப்பை 100 கோல்ட் காயின்ஸ் கிட்ட வரும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க நான் கடையை காமிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற ஷாம்பு கண்டிஷனர் சோப் எல்லாத்தையுமே ஒரு சாம்பிள் அவருக்கு கொடுத்துட்டு போறான். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு நைட் இதை யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டேன், தெரியாத எதையாச்சும் என் ஒய்ஃப் கொடுத்தா கோவமாயிருவான்னு அவர் சொல்லவோ, சரியப்பா நான் நாளைக்கு வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ போய் பார்த்தா, நீங்க தான் புக்கோடவா உங்களுக்கு தான் ஆரம்பமா பார்த்துட்டு இருங்க அப்படின்னு லாம்பர்ட்டோட ஒய்ஃப் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஆமா நீங்க இந்த கொண்டு வந்த ஐட்டம்ஸ் நேற்று நைட் என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வெளியே வந்தாரு, பார்த்தா அவர் வேற லெவல்ல இருந்தாரு. உடனே என்னன்னு கேட்டா உங்களோட ப்ராடக்ட் தான் அவர் சொன்னாரு. உடனே நானும் அதை செக் பண்ணி பார்த்தேன், அது ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவர் ஒய்ஃப் சொல்லவும், ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ரொம்பவே அழகா இருந்தா அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க மட்டும் என்ன நீங்களும் அழகுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என் ஒய்ஃப்க்கு இது ரொம்பவே பிடிச்சு போச்சு. சோ நீங்க உங்க ப்ராடக்ட்டை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க கடையில நாங்க விற்போம்னு அவர் சொல்லவும், ஆனா நீங்க லெதர் ஷாப்ல வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னமோ உண்மைதானா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறது நல்லது தானே அவர் சொல்லவும், இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட் எங்க கடையில இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், எல்லா லேடிஸ்க்கும் அது கண்டிப்பா பிடிக்கும். சோ ப்ளீஸ் புக்கோடா உங்க ப்ராடக்ட்ஸை எங்க கடையில நீங்க விற்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், எனக்குன்னு சொந்தமா எதுவோ கடை இல்ல, சோ உங்ககிட்ட விற்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ். லாம்பர்க்கும் அவர் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. மத்த டீடைல்ஸ் வாங்க உட்காந்து பேசலாம்னு கூப்பிடுறாங்க. ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோ அப்பதைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தா எல்லாத்தையும் அவங்க கிட்ட வித்துட்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு ஃபெல் கேட்கவோ, கில்ட்ல எதுக்காகவே என்ன கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, நான் போயிட்டு வந்ததான் நம்ம ஹீரோ போறான். நிறைய வேவரன்ஸ் வந்திருக்கான்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், அதெல்லாம் பாஸ் லெவல் மான்ஸ்டர் இன்னொருத்தன் சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு கில்ட் மாஸ்டர் பாக்குறான். மித்ரா லிசார்ட் அண்ட் ஹார்ன்புல்க்கு சேர்த்து டோட்டலா 5800 கோல்ட் காயின்ஸ் இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் கொடுக்கவோ, இதை வச்சு கண்டிப்பா நான் ஒரு பாத்டப் வாங்கலாமே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். கில் மாஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை, சிட்டியை நோக்கி நிறைய வேவரன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தி வந்து ரிப்போர்ட் பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அட்வென்ச்சரர்ஸ் இதை பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெஸ்டர்ன் பிளேன்ஸ்ல நம்ம அட்வென்ச்சரர்ஸ் சில பேர் அதெல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும், டேமேஜ் ரிப்போர்ட் என்னன்னு அவர் கேட்கிறாரு. சில பேர் தப்பிச்சிட்டாங்க, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, பாய்சனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆன்டிடோட் வேற இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னோட போர்ஷன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஹை குவாலிட்டி ஹீலிங் போர்ஷனை கொடுக்குறான். தேங்க்ஸ் முக்கோடா, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் வந்துட்டு அடிப்பட்டவன் மேல அதை ஊட்டினா அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருந்தான். அப்படி ஒரு ஹீலிங் போர்ஷனை பார்த்ததே இல்லைன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. சரின்னு இப்ப அடிப்பட்ட எல்லாருமே வந்து சரி பண்றாங்க. இது ஒரு எமர்ஜென்சி ரெக்வஸ்ட், கில்ட்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்
அட்வென்ச்சர்ஸுமே சரி, முக்கியமா சீராங்க் அதுக்கு மேல இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸும் இதுல கலந்துக்கிடணும். இதுல நம்ம உயிரை கூட போக சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி வேவ்ரென்ஸை நம்ம தடுத்தே ஆகணும். மக்களையோ குழந்தைங்களையோ பாதுகாக்க நம்ம உயிரையே கொடுப்போம் அப்படின்னு நம்ம கில் மாஸ்டர் சொல்லவும் எல்லாரும் தயாராக்குறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஃபெல் அங்க வந்து நிக்கவும், நீ ஏன் இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த வேவ்ரென்ஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன்னு அது சொல்லவும், ஃபெல் என்ன பேசுறா நம்ம ஹீரோ கேட்கவோ, இது ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கும். அது போக அதோட மீட் ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. ஹியூமன்ஸ் நான் ஹண்ட் பண்ற வேவ்ரென்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், மீட் மட்டும் இல்ல அதுக்கான ரிவார்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாரு. உடனே அப்ப கிளம்பலான்னு ஃபெல் சொல்லவும், சோயியும் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சோயி சொல்லவும், நானும் வேணா உங்க கூட வரவா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் கேட்கவோ, அது அவசியம் இல்ல, நீங்க எனக்கு இடைஞ்சலா தான் இருப்பீங்க அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, லார்ட் ஃபென்ரிர் எங்க சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கறாரு. சரின்ட்டு ஃபெல் கிளம்புறான். அது வந்தாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெல் காமிக்கவோ, அதுதான் வேவ்ரென்ஸா நம்ம ஹீரோ பாக்குறான். அதுங்கெல்லாம் வானத்துல இருக்கு, எப்படி நீ அதை அட்டாக் பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கவும், சோயை ஃபைட் பண்ணணும்னு சொல்லவும், நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயி இப்ப ஃபெல் கூட சேர்ந்து போறான். சோயி ஜாக்கிரதை சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் வரதை பார்த்துட்டு அந்த வேவ்ரென்ஸ் வந்துட்டு ஃபெல்ல அட்டாக் பண்ண வருது. ஆனா ஃபெல் அதுல இருந்து ஈஸியா தப்பிக்குது. சோயி பறக்க எதிரியை நீ பார்த்தனா அதோட விங்ஸ்ல தான் நீ ஏன் பண்ணணும் சரியா, அதோட தலை சின்ன டார்கெட், சோ விங்ஸ் அட்டாக் பண்ணன்னு சொல்லவும், சோயி தலையை அட்டாக் பண்றான். சொன்னல அது தலையை அட்டாக் பண்றதுக்கு கஷ்டம், அதனால நீ நல்ல வேலை பார்த்த, நம்ம அதுங்களை சாப்பிடணுங்கிறதுனால மெயின் பாடியை டேமேஜ் பண்ணிடாது சரியா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, சோயோ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோட தங்கமான சோயா இப்படி மாறிட்டோம், ஆனா ஏன் சோயை எப்போ கியூட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு வேவ்ரென் வந்து அட்டாக் பண்ணுது. ஃபெல்லோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ சோயி டைமிங்ல வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வேவ்ரென் அட்டாக் பண்றான். ஒண்ணு மட்டும் எஸ்கேப் ஆகிச்சுப்பா அப்படின்னு ஃபெல் அதையும் கொண்டுதான். இப்போ எல்லா வேவ்ரெனையும் இவங்க கொண்டுட்டாங்க. சரி நேத்து நம்ம அரைச்சு வச்ச மீட் பால் அதை இப்ப ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கவோ, ஹாம்பர்கர் ஸ்டீக் தான் திரும்பவுமா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, இல்ல இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணி அதை ஸ்பெஷலா சாப்பிட போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எக்கு கலந்து மாவுல அதை வச்சு உதிரிகளா வச்சிருக்கிற பிரெட்டோட துண்ணை நம்ம ஹீரோ அது மேல போட்டு எண்ணெயில அப்படியே அதை பொரிச்சு எடுக்கிறான். இப்போ இதை சாப்பிட்டு பாரு, டோட்டலி வேற லெவல்ல இருக்கும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் மீட் கட்லெட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். வா வெளியே கிறிஸ்பியாவோ உள்ள ஜூசியாவோ இருக்கு அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. எனக்கு ஹார்ன்பல் மீட் தான் பிடிச்சிருக்குன்னு ஃபெல் சொல்றான். எனக்கு ஆர்க் மீட் பிடிச்சிருக்குன்னு சோயி சொல்றான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஆனா எல்லாமே சூப்பரா இருக்குன்னு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கில்டுல அவங்களுக்கு என்னாச்சோன்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. ஈவன் லார்ட் ஃபென்ரிரால கூட அவ்வளவு வேவ்ரென்ஸை ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களுக்கு இதுவா இருக்க கூடாது அப்படின்னு கில் மாஸ்டர் நினைக்கிறேன். இவங்க சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட சேர்த்து சமன் பண்ணப்பட்ட அந்த மத்த 3 ஹீரோஸையும் காமிக்கிறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ஒரு ஸ்கில்னு வச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, நல்ல வேலை அவன் நம்ம கூட இல்ல. பக்கத்து டவுன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். டீமன் லார்ட தோக்கடிக்கிறதுக்கு அந்த பர்சன் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். அவரை லெஜெண்டரி ஃபென்ரிரை தன்னோட ஃபேமிலியரா வச்சிருக்காரா. அவரை நம்ம டீம்ல எப்படியாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம எல்லாம் ஹீரோஸ் தேவையில்லாம பயப்படக்கூடாது, நம்ம லைஃப் இப்போதைக்கு ஜாலியா தான் போகுது, ஃபுட்டு தவிர நம்ம வேர்ல்டு ஃபுட்டை மிஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் ஆர்வமா நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். முக்கோட லார்ட் ஃபென்ரிர் நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையே, வேவ்ரென்ஸ் கதை என்னாச்சுன்னு கேட்கவோ, எல்லாத்தையும் நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏ அப்படின்னு சொல்லி மத்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அவ்வளவு பெரிய விஷயமா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த சிட்டில இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்த்து போயிருந்தா கூட பாதி வேவ்ரென்ஸ் எங்களால கொண்டிருக்க முடியாது, நீங்க வர லேட் ஆச்சா அதான் பயந்துட்டோம்னு சொல்லவும், நாங்க லேட்டா வந்ததுக்கு காரணம் அது இல்ல, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேவ்ரென் எல்லாம் ஈஸியா கொண்டோம், சமைச்சு சாப்பிட்டு வரதா லேட் ஆயிடுச்சுன்னு ஃபெல் சொல்லியிருந்தான். அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ பேசி இருக்கும்போதே மீட் கட்லெட் சூப்பர் அப்படின்னு சோயோ போட்டு கொடுத்துருதான். வேவ்ரெனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. மொத்தம் 13 வேவ்ரென், அதுல உன்னோட தலையை மட்டும் வெட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதோட பாடியெல்லாம் புஷ் பண்ணி தரணுமான்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், கில்ட் அதை உனக்கு ஃப்ரீயாவே புஷ் பண்ணி தரோம், மெட்டீரியல்ஸையும் நாங்க பாதி வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ ரூமுக்கு போறான். ஐயோ ஆஃபரிங்ஸ் கொடுக்க மறந்துட்டேன்னு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண போனா கடை சக்னி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க ஆர்டர் போடுறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்றைக்கு நம்ம ஹீரோ கிட்ட தனியா எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் அனுப்ப மறந்துடாத அப்படின்னு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறா. அதுலயும் முக்கியமா நிறைய டோராயாக்கி வேணும்னு வா சொல்றா. காடஸ் ஆஃப் எர்த் நம்ம ஹீரோ கிட்ட சீக்ரெட்டா ஷாம்பு சோப்பு கண்டிஷனர்லாம் வேணும் கேக்குறா. மத்த காடஸ்க்கு தெரியாம பாத்துக்கோ சரியா அப்படின்னு வா சொல்றா. உன்னோட மீல்ஸ் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காடஸ் ஆஃப் வாட்டர் சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுப்பணும், அதுல சீக்ரெட்டா வேற அனுப்பணுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எல்லாரும் பிரைவேட் மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்கு டைரக்டா எல்லாரும் முன்னாடியுமே கேட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியாம எல்லாரும் பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி காடஸ் ஆஃப் அக்னி டென்ஷன் ஆகுறா. சாரிப்பா அப்படின்னு மத்த காடஸ் சொல்லவும், முதல்ல சொல்லியிருந்தா நானும் கேட்டுப்பல, எனக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு வேணும், சரக்கு ஆப்பிரிக்கா கூட அப்படின்னு காடஸ் ஆஃப் அக்னி சொல்றா. நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். இவங்க தான் வேவ்ரென்ஸ் தனியால தோக்கடிச்சுதான் மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. பாத்டப் வாங்குறதுக்கு நம்ம ஹீரோ கடைக்கு போலாம். அவங்க வீட்டுக்கு நீங்க ஒண்ணு வாங்க போறீங்களா அப்படின்னு கடைக்கார கேட்கவும், கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்லவும், இது நேச்சுரல் கலர் 300 கோல்ட் காயின்ஸ், இது மேஜிக் ஸ்டோன் பதிச்சது, வாட்டர் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு கடைக்கார காமிக்கவும், வேற ஏதாச்சும் மாடல் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கடையோட நியூவஸ்ட் ப்ராடக்ட், ஸ்பெஷல் மெட்டீரியலை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவர் கேட்கவும், வெள்ளை கலர் பாத்டபா, ஆக்சுவலி இதை நான் தான் என் வால்ல பாத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, கலர் எனக்கு முக்கியம் இல்ல, அந்த கிரீன் கலர் எடுத்துக்கிட்டேன், எனக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, அவர் ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு குயிக்கா
பெருசா யாரும் பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்ஸ்டால்மெண்ட் பிளான் இருக்கு, மாசம் மாசம் நீங்க இவ்வளவு கேட்டா போதுன்னு அவர் சொல்லவும், இல்ல நான் ரெடி கேஷ் கொடுத்து இப்பவே மொத்தத்தையும் கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க டெலிவரி போட்டுட்டு சொல்லுங்கன்னு அவர் கேட்கவும், என் ஐட்டம் பாக்ஸ்ல நான் வச்சு எடுத்து போய்க்கிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு வரான். டவுனுக்கு வெளியே போகுமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு காலி கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோ வரான். சரி நீ ஆசைப்பட்டபடி குளிச்சிட்டு நான் ஹண்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல பேரியரை போட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ தரையில ஒரு கட்டத்தை போட்டுட்டு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லி நாலு பக்கமும் ஹைட்டான சுவரை கட்டுறான். இப்போ பாத்டப் எடுத்து அந்த இடத்துல வச்சு சோயோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ண சொல்றான். சோயும் அந்த பாத்டப்ல தனியா நடக்கிறான். ஃபயர் பாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த வாட்டரை ஹீட் பண்றான். வா, இந்த வேர்ல்டுல ஒரு ரிலாக்ஸிங்கான பாத் எப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ நல்லா சோப்பெல்லாம் தேய்ச்சி பாடியை நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்பதான் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் ரிலாக்ஸ் பண்றான். ஃப்ரூட் ஃபிளேவர்டு பேத்திங் சால்ட்டை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஜப்பான்ல குளிச்சு முடிச்சுட்டு காஃபி ஆர் மில்க் குடிக்கிறது வழக்கம். ஹீரோவும் சோயும் அதே மாதிரி பண்றாங்க. சோயிக்கு குளிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சோயி சொல்றான். வெல்லும் அதே மாதிரி நினைச்சா நல்லா இருக்கும். சரி இப்ப சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேன்சி ஸ்டைல்ல காமனர் ஃபுட்டு தான் பண்ண போறேன் அப்படின்னு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வெட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாஸ், ஆனியன், கறி, காய்கறி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு குழம்பு மாதிரி ஒன்று ரெடி பண்றான். இதை நம்ம இப்ப சாதத்துல ஊத்துனா ஸ்பெஷல் கைடான் ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ சமையல் முடிக்கிறான். எப்பவும் இந்த டைத்துக்கு ஃபெல் வந்திருப்பான், இன்னும் அவன் எங்க காணும். வெள்ளனும் வரலன்னா அந்த டைம்ல இன்னொரு டிஷ்ஷோ ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இப்ப தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு காய்கறியா கட் பண்ணி வச்சுக்கிட்டான். அப்புறமா மீட்டை தனியா கட் பண்ணி அதுல சால்ட் அண்ட் பெப்பரை போட்டு பேன்ல கொஞ்சமா பட்டரை ஊற்றி அதுல அந்த மீட்டை நம்ம ஹீரோ வதக்கி எடுக்கிறான். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச காய்கறியை போட்டு கொஞ்சமா ரெட் வைன் வாட்டர் அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா சாஸை ஊற்றி கெச்சப் ஆட் பண்ணி நம்ம ஹீரோ டேஸ்ட் பார்க்கறான். பீஃப் அண்ட் வேப்ரன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சமையல் முடிக்கவோ எல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதான் ஒரு பெரிய டைனோசர் மாதிரியான மான்ஸ்டர் அவன் பிடிச்சிட்டு வந்திருக்கான். என்ன ஃபெல்லு இது என்ன ஜெயண்ட் லிசர்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வேவ்ரன் கூட ஃபைட் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, அதான் அந்த எர்த் டிராகன் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, கில்டில் இதை காமிச்சா என்ன நினைப்பாங்களோ, அதுலயும் ஃபெல் நீ வேற இதை ஒரு டிராகன் வேற சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எர்த் டிராகன் மீட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, ஆனா ஒரு டிராகன் எப்படி நான் புச்சர் கிட்ட கொண்டு போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த புச்சர் இல்லைன்னா வேற புச்சர் கிட்ட கொண்டு போ அப்படின்னு ஃபெல் சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ சமையல பார்த்துட்டு ஏதோ டேஸ்டா ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்கவோ, நீ வர லேட் ஆச்சா, அதான் 2 டிஷ்ஷா செஞ்சு வச்சிருக்கேன், வேவ்ரன் மீட்ல செஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும், வேவ்ரன் மீட் அண்ட் வெல் ஹாப்பியாகவும் வெயிட் பண்ணு, நீ ரொம்பவே அழுக்கா இருக்க, எல்லா மான்ஸ்டர் கூடயே சண்டை போடுதுல, பரலாம் பாரு ரொம்ப அழுக்கா இருக்கு, முதல்ல போய் குளி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாளா ஒன்னும் அழுக்கா இல்ல, டெய்லியும் நல்லா குளிக்கதான் செய்வ அப்படின்னு சொல்லுது. நீ குளிக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா நம்ம ஹீரோ சொல்றான். பெட்ஸை குளிக்க வைக்கிறதுக்கான அசசரிஸா நம்ம ஹீரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான். என்னதான் நீ லெஜெண்டரி ஃபெண்டரா இருந்தாலும் உனக்கு டாகிஸ் குளிது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாகிஸோட மெட்டீரியல் வாங்கி நம்ம ஹீரோ இப்ப வெள்ள குளிக்க வைக்கிறான். பிரஷ் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து ஷாம்பூ தான் அப்படின்னு சலக்கு தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ ஃபெல் மேல அடிக்கிறான். என்ன ஃபெல் நீ ஓகே தானா, கால்லாம் நடுங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு நடந்தாப்பான்னு ஃபெல் கேட்கவும், பாடி ரொம்ப பெருசா இருக்கு, ஃபுல் பாடியை கவர் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கவும், சோயி வாட்டர் மேஜிக்கை வச்சு ஏமா மொத்தமா தண்ணி ஊத்திர வேண்டியதானு ஃபெல் கேட்கவும், ஆனா அது இவ்வளவு சூடா இருக்காதே நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் இப்படி பண்ணலாமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹாட் வாட்டரை வச்சு நம்ம ஹீரோ சோயை ஹோஸ் மாதிரி யூஸ் பண்ணி சோயி ஷவர் அப்படின்னு சொல்லி அந்த ஹாட் வாட்டரையே சோயை வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஃபெல் மேல தடிச்சிட்டு இருக்கான். இப்போ நல்லா ஷாம்பு நொர வச்சு ஃபெல் மேல போட்டு விடுவோம். இது நல்லா இருக்குது சூப்பர், இன்னும் கொஞ்சம் அழிச்சு தேய்ப்பா அப்படின்னு ஃபெல் சொல்றான். மோஞ்சிலியோ தேய்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், மோஞ்சிலியா அப்படின்னு ஃபெல் ஷாக் ஆகிறான். மோஞ்சி மட்டும் அழுக்கா இருந்தா கேவலமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே சீக்கிரம் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்றான். வெள்ள குளிப்பாடி முடிச்சாச்சு, டோட்டலா நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஃபெல் தன்னைத்தானே ட்ரை பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ ஃபயர் அண்ட் வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஹீட்டரை ரெடி பண்ணி அவங்க எல்லாரும் காமிச்சிருக்காங்க. ஃபெல் இப்பதான் நீ ஹேண்ட்ஸமா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான், அதுக்கு முன்னாடி சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ சாப்பாடு எடுக்கிறான். இப்போ ரைஸ்ல நம்ம ஹீரோ ரெடி பண்ண கைடான ஊத்தவோ, என்ன அரிசி அடியில வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்கி அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, இல்ல இதை இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஃபெல்லும் அதை சாப்பிட்டு பார்த்து இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஃபெல் சாப்பிட்றான். சோய்க்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே இந்த வேவ்ரனோட மீட் ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு, ஹை குவாலிட்டி மீட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். மாஸ்டர் இது என்னதுன்னு சோயி கேட்கவும், அதுதான் பிக்கிள்டு ரெட் ஜிஞ்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் கொஞ்சம் வேணும்னு அங்க 2 பேரும் கேட்கறாங்க. அந்த இன்னொரு டிஷ் என்னன்னு கேட்கவும், அதை அடுத்த நாள் சாப்பிட்டாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் இனிமே மாசத்துல நீ ஒரு 2 தடவையாச்சும் குளி சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போ நான் குளிச்சது பார்த்தாதா அப்படின்னு ஃபெல் கேட்கவும், கிளீனா ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு நினைச்சுனா பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு அப்பப்போ குளிக்கணும், என்ன சோயி இப்போ இருக்கிற ஃபெல் தானே நல்லா இருக்கான்னு கேட்கவும், குளிச்ச அப்புறம் தான் அங்கிள் ஃபெல் சூப்பரா இருக்காரு அப்படின்னு சோயியும் சொல்றான். சரி அப்ப நான் அடிக்கடி குளிக்கிறேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். என்னால இதை நம்பவே முடியல, புதுசா மான்ஸ்டர் கொண்டு வருவேன், ஆனா ஒரு டிராகன் அது ரொம்பவே ஓவர், இது ஒரு ரேர் மான்ஸ்டர், மெட்டீரியலுக்கு காசு கொடுக்க கில்டில் காசு இருக்குமான்னு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. மீட்டை பூச் பண்ணி தந்தா எனக்கு போதும்னு ஃபெல் சொல்றான். டிராகனை பெர்ஃபெக்டா பூச் பண்றதுக்கு எனக்கு
தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட தான் நீங்க போயாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆள் இருக்குதா, எங்க போகணும்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இந்த சிட்டில இருந்து ரொம்ப தூரம் கில் மாஸ்டர் டோலனுக்கு தான் டிராகன்ஸை பத்தி தெரியும், அவரால் தான் உங்களுக்கு இந்த டிராகனை புஷ் பண்ணி தர முடியும்னு கில் மாஸ்டர் சொல்லுவோம். ஐயோ அப்ப நம்ம கடல் வழியா தான் போவோம், ஓஷன் மான்ஸ்டர் சாப்பிடணும்னு ஃபெல் ரொம்ப ஆசையா இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிராகனையும் புஷ் பண்ண மாதிரி ஆச்சு, கடலுக்கோ போன மாதிரி ஆச்சு, ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஃபெல்லோ நினைக்கிறாங்க. அட்வென்ச்சரிங் பண்றது தான் அட்வென்ச்சரர்ஸோட வேலை, சோ நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த புச்சரும் கில் மாஸ்டர் சொல்றாரு. அப்படி நம்ம கூட அந்த சிட்டியை விட்டு கிளம்புறீங்களான்னு லேபர் கேட்கவும், ஆமா அதை சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துட்டு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கில் மாஸ்டர் டோலனை பாக்குறதுக்கான மேப்பை இந்த கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த டோலன் டிராகன்ஸ் மட்டும் இல்ல அதர் ரேர் மான்ஸ்டர்ஸையும் புஷ் பண்ணுவாராம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சீக்கிரமா எனக்கு மீட் கிடைச்சா போதும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, சோயியோ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சோயி சொல்றான். இப்படியே இவங்க ஜர்னியை கண்டினியூ பண்றாங்க. ரெண்டு பேரும் பார்த்து சாப்பிடுங்க, இது சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று சமைச்சா அந்த ஸ்டோவை நம்ம ஹீரோ எடுத்து சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். பாவி ரொம்பவே டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சோயி சொல்றான். என்ஜாய் பண்ணி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல ஃபின் அப்படின்னு சொல்லி எதுவும் போடாததுனால மேபி சீசன் 2 கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்.